نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم جنات عدن يدخلونها ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب سلام عليكم بما صبرتم فنعم عقبى الدار والذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك لهم اللعنة ولهم سوء الدار الله يبسط الرزق لمن يشاء ويقدر وفرحوا بالحياة الدنيا وما الحياة الدنيا في الآخرة إلا متاع صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், அல்லாஹு தஆலாவுடைய கிருபையால் 726வது வாரமாக தஃப்ஸீருடைய தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்துர் ராத் என்ற அத்தியாயத்தின் 22 ஆயத்துகள் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன. சென்ற வாரம் சொல்லப்பட்ட ஆயத்தில் அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு சில கட்டளைகளை சொன்னான். அந்த கட்டளைகளை செய்யக்கூடியவர்கள் நல்ல அறிவு படைத்தவர்கள், உலுல் அல்பாப் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார். நல்ல அறிவு படைத்தவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், என்னென்ன காரியங்களை இன்னென்ன செயல்பாடுகளை அவர்கள் செய்வார்கள் என்பதாக சொல்லி 9 விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொன்னான். சென்ற வாரம் விளக்கம் சொல்லப்பட்டது. தங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள், யாரிடத்தில் சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றானோ அவர்களோடு சேர்ந்து வாழ்வார்கள், தங்களுடைய ரப்பை பயந்து வாழ்வார்கள், கியாமத் நாளில் கேள்வி கணக்கு கெட்டதாக ஆகிவிடக்கூடாது என்று பயப்படுவார்கள், அல்லாஹுக்காக வேண்டி பொறுமையோடு தங்களுடைய வாழ்க்கையை கழிப்பார்கள், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், நாம் அவர்களுக்கு கொடுத்த செல்வங்களிலிருந்து தர்மம் செய்வார்கள், இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் அதனை செய்வார்கள், பாவத்தை செய்துவிட்டால் உடனடியாக ஒரு நன்மையை செய்து அந்த பாவத்தை அழித்து கொள்வார்கள் என்றெல்லாம் 9 விதமான சிபாத்துகள், தன்மைகளை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொன்னார். அந்த அறிவுடைய மனிதர்கள், இந்த 9 விதமான காரியங்களையும் செய்கின்றவர்கள் உலகத்திலே கியாமத் நாளில் அவர்கள் கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள். அவர்களோடு சேர்ந்து இன்னும் சில நபர்களையும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு அனுப்புகின்றார். அவர்கள் யார், அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்திலே விவரிக்கின்றான். ஜன்னாத்து அதனின் யத்ஹுலூனஹா, அதன் என்ற சொர்க்கம், அதிலே அவர்கள் நுழைவார்கள். இந்த நல்ல தன்மைகள் நற்செயல்கள் உடையவர்கள் அதன் என்ற சொர்க்கத்திலே நுழைவார்கள். அவர்கள் மட்டுமல்ல, வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ துர்ரியாத்திஹிம், அவர்களுடைய பெற்றோர், அவருடைய மனைவிமார்கள், அவர்களுடைய குழந்தைகள் ஆகியோர்களிலே யார் நல்ல இணக்கம் பெற்றவர்களாக நல்ல அமல்களை செய்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களும் அந்த அதன் என்ற சொர்க்கத்திலே நுழைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். நல்ல செயல்களை செய்தவர்கள் சொர்க்கம் போவார்கள், அவர்களோடு சேர்ந்து இவர்களும் செல்லுவார்கள் என்று குறிப்பிடுகின்றார். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா மூமினான மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தியை சொல்லுகின்றான். நல்ல செயல்களை செய்தால் சொர்க்கம் செல்ல முடியும். ஆனால் அதே நேரத்தில்
உலகத்திலே ஒரு மனிதர் நல்ல செயல்களை செய்து அல்லாஹுக்கு விருப்பமானவராக ஆகிவிட்டால் அல்லாஹு தஆலா கியாமத்து நாளில் அந்த மனிதருடைய பெற்றோர், மனைவிமார், சந்ததிகள், குழந்தைகள் ஆகியோரையும் இவரோடு சேர்த்து அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு அனுப்புகின்றார். எவ்வளோ பெரிய விஷயம்! ஒரு மனிதர் நல்லவராக இருந்து விட்டால் உலகத்திலே அவரோடு சேர்ந்து இவர்களெல்லாம் சொர்க்கம் செல்லுகின்றார்கள். ஆனால் அந்த 3 வகையான நபர்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பெற்றோர், மனைவி, மக்கள், 3 விதமான நபர்கள். ஆனால் இவங்க ஈமான் கொண்டிருக்க வேண்டும், நல்ல அமல்களை செய்திருக்க வேண்டும், குற்றங்களை செய்திருக்க கூடாது. அப்படி குற்றங்களை ஒன்றிரண்டை செய்திருந்தாலும் கூட அவர்கள் உலகத்திலே மன்னிப்பு தேடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அல்லது ஆகிரத்திலே அல்லாஹ் தஆலா இந்த நல்லடியாருடைய பரக்கத்தின் காரணத்தினால் அவர்களுடைய குற்றங்களையும் மன்னித்து அல்லாஹ் தஆலா இவரோடு சேர்த்து அவர்களையும் சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். இது யாராவது அமல்கள் குறைவாக செய்தவர்களாக இருந்தால், அமல்களிலே குறை உள்ளவர்களாக இருந்தால், கொஞ்சம் அல்லாஹ் தஆலாவின் பக்கம் கவனம் செலுத்தும் பொழுது தங்களுடைய நிலைகளை பற்றி அறிந்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ கேட்கும் பொழுது கியாமத் நாளில் அவருடைய உறவினர்கள் இருக்கின்றார்களே அவர்களை வைத்து இவர்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுகின்றான் என்ற கருத்து பொதுவாக எல்லோருக்குமே அது ஆறுதல் தரக்கூடிய விஷயம். பெற்றோர், மகன் என்று சொன்னால் பெற்றோர் இருப்பார், அந்த பெற்றோருக்கு இன்னொரு மகன் இருப்பார், அந்த மகனுக்கு அந்த பெற்றோருக்கு இன்னொரு மகன் இருப்பார். இப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இப்போ மூமினான மனிதர்கள் எல்லோருமே பெரும்பாலும் சொர்க்கம் செல்லக்கூடிய நிலையை அடைந்து விடுவார்கள் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றார். இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா இதிலே குறிப்பிடுகின்றான். ஒரு மனிதர் இந்த உலகத்திலே நல்ல அமல் செய்வதன் காரணமாக சொர்க்கத்திற்கு சென்று விடுகின்றார் என்று சொன்னால் அது அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் சொர்க்கம் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் மட்டும் அந்த பாக்கியம் நிரப்பமாக ஆகிவிடாது. அவருடைய பெற்றோர், அவருடைய மனைவி, மக்கள் ஆகியோர் எல்லாம் சேர்ந்து சொர்க்கம் செல்லக்கூடிய நேரத்தில் தான் அவருக்கு அந்த பாக்கியம் ஞாமத் நிரப்பமாக்கப்படும். ஒருவர் சொர்க்கத்திற்கு செல்லுகின்றார். அங்கே பார்க்கின்றார், அந்த சொர்க்கத்திலே இவருடைய பெற்றோர்கள் இல்லை, மனைவிமார்கள் இல்லை, மக்கள் இல்லை, இவருடைய சொந்தக்காரர்கள் யாருமே அங்கே இல்லை. யாரெல்லாம் இவருடைய குடும்பத்தினராக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் அங்கே இல்லை என்று சொன்னால் இப்போ சொர்க்கத்திற்கு போயும் கூட அவருக்கு கவலை ஏற்படும். சொர்க்கத்துக்கு போயிட்டார், ஆனால் கவலை வந்துடும். எல்லாருமே அவங்கவுங்க தாய் தாப்பனோடு, பிள்ளைகளோடு, மனைவி மக்களோடு எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க யாருமே வரலையே, யாருமே இல்லையே என்று இந்த மனிதன் கவலைப்படுவான். அப்போ அந்த கவலையை நீக்கக்கூடிய அமைப்பில் தான் அல்லாஹ் தஆலா இதை சொல்லுகின்றான். ஒரு மனிதன் தனி மனிதன் நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது, அவனை சார்ந்து இருக்கக்கூடிய அவனுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், அவனுடைய மனைவி மக்கள் இவர்கள் எல்லாம் நல்லவர்களாக இருப்பதற்குரிய முயற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும். என் மகன் நல்லவனா இருக்கிறான், அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, சொர்க்கத்துக்கு கூட்டு போயிடுவான், நான் என்ன வேணாலும் செய்யலாம் என்று ஒரு பெற்றோர், ஒரு தந்தை செய்து கொண்டிருந்தால், தாய் செய்து கொண்டிருந்தால், மனைவி செய்து கொண்டிருந்தால், மக்கள் செய்து கொண்டிருந்தால் அதன் காரணமாக இவரோடு சேர்ந்து அவர் போக முடியாது. இவரோடு சேர்ந்து அவர் போக முடியாது. இவர்களெல்லாம் சேர்ந்து அவரோடு சேர்ந்து சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் சொர்க்கம் செல்வதற்கு தகுதி பெற்றவராக இருக்க வேண்டும். தகுதியே இல்லை, எப்படி போக முடியும்? போக முடியாது என்பதையும் அல்லாஹ் தஆலா இதிலே தெரியப்படுத்துகின்றான். ஆக போவதற்குரிய வழியை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இது ஒவ்வொரு மூமினான மனிதருக்கும் ஆறுதல் தரக்கூடிய விஷயமாகும். ஒரு குழந்தை, ஒரு மகன் அல்லது மகள் குர்ஆனை பாடம் செய்து மனனம் செய்து ஹாஃபிலாக ஆகி அந்த குர்ஆன் என்ன சொல்லுகின்றதோ அதன்படிக்கு அமல் செய்தால் கியாமத் நாளிலே அந்த குழந்தை, அந்த மகன் தன்னுடைய உறவினர்களிலே 10 பேருக்கு சிபாரிசு செய்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். இவருடைய சிபாரிசை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வார் 10 நபர்களுக்கு. தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த 10 நபர்கள். அந்த 10 நபர்கள் யார் என்று சொன்னால் அவர்களுக்கு நரகம் வாஜிப் என்பதாக விதியாக்கப்பட்டவர்கள். நரகம் வாஜிப்னு அவங்களுக்கு விதி ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு.
அந்த மாதிரி 10 பேரை இந்த ஒரு ஹாஃபிஸ் சொர்க்கத்துக்கு கூட்டு போறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். சரி, நரகம் விதியாக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னா அவங்க ஈமான் கொள்ளாமல் இருந்து நரகத்திற்கு சென்றவர்கள் என்று அர்த்தம் அல்ல. அவங்க ஈமான் கொண்டிருக்கின்றார்கள், சில பாவங்களின் காரணமாக நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சில சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. தொழுகலை சரியா, நோன்பு வைக்கல, நல்லதை செய்யவில்லை, சில தவறான காரியங்களை செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நரகம் என்று அல்லாஹ் தஆலா தீர்ப்பு செய்து விடுகின்றான் என்று வைத்துக் கொள்வோம். நரகத்திற்கு செல்ல வேண்டிய கட்டத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் இந்த ஹாஃபிஸாக இருக்கக்கூடிய மகன் இந்த உலகத்திலே குர்ஆனை மனனம் செய்து அதன்படி நடக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருந்தால், நல்ல மனிதராக வாழ்ந்திருந்தால் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அவர் சிபாரிசு செய்வார். யா அல்லாஹ், என்னை நீ சொர்க்கத்திற்கு செல்ல சொல்லுகின்றாய், என்னுடைய பெற்றோர் குற்றவாளிகளாக நிற்கின்றார்கள், என்னுடைய மனைவி குற்றவாளியாக நிற்கின்றாள், என்னுடைய மகன் நிற்கின்றான், என்னுடைய இன்ன உறவினர் நிற்கின்றார் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அந்த பையன் சிபாரிசு செய்த அந்த ஹாஃபிஸ் சிபாரிசு செய்கின்றார். அல்லாஹ் தஆலா அந்த சிபாரிசை ஏற்றுக்கொண்டு இவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுகின்றான் என்று சொன்னால், அவர்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்திருக்கின்றார்கள், சில தவறுகளை செய்திருக்கின்றார்கள், அதன் காரணமாக அந்த தவறுகளை மன்னித்து அல்லாஹ் தஆலா அனுப்பி விடுகின்றான் என்று அர்த்தம். அதே போன்றுதான் இங்கே ஒமன் சலஹ மின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ துர்ரியாத்திஹிம். பெற்றோர்கள் என்று சொன்னால் தாய் தந்தை எல்லோரும் அதிலே சேர்ந்தவர்கள். அஸ்வாஜிஹிம் என்று சொன்னால் அவர்களுடைய மனைவிமார்கள், ஒருவருக்கு ஒரு மனைவி இருந்தாலும் சரி, 2 மனைவி 3 4 இருந்தாலும் சரி, அல்லது பொதுவாக மூமின்களுக்குரிய மனைவிமார்கள், இவர்களின் காரணமாக அவர்கள் போய்விடுகின்றார்கள் சொர்க்கத்திற்கு. அதே மாதிரி அவருடைய துர்ரியத், குழந்தைகள் சந்ததிகள் என்று சொன்னால் அவருடைய இவருக்கு பிறந்த மக்கள் என்று அர்த்தமல்ல, அவருடைய மக்கள் அவருடைய மக்கள் அவருடைய மக்கள் என்று கீழே எவ்வளவு போனாலும் சரி, அந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுகின்றார். இது அல்லாஹ் தஆலா தரக்கூடிய மிகப்பெரிய நிஅமத், பெரும் சந்தோஷத்திற்குரிய ஒரு விஷயம் என்று குறிப்பிடுகின்றார்கள். சரிங்க, அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்லுகிறான், ஜன்னாத்து அதுன் என்ற சொர்க்கத்திலே அவர்கள் நுழைவார்கள் என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கத்திலே ஒரு பெரிய மாளிகை இருக்கின்றது. அந்த மாளிகைக்கு பெயர் தான் அதுன் என்பதாக சொல்லப்படும். ஒரு பெரிய மாளிகை, அந்த மாளிகைக்கு பெயர் தான் அதுன் என்பது. அதன் என்று சொன்னால் நிரந்தரமானது, நிரந்தரமான பூங்கா, நிரந்தரமான சொர்க்கம் என்று அர்த்தம். அது ஒரு பெரிய மாளிகை. அதை சுற்றிலும், அந்த பெரிய மாளிகையை சுற்றிலும் 5000 வாசல்கள் இருக்கின்றன. அந்த மாளிகைக்கு 5000 வாசல்கள் இருந்தால் எவ்வளவு பெருசு இருக்கும்? இன்னொரு அறிவிப்பில் 10,000 வாசல்கள் என்று சொல்லப்படுகிறது. சரி, 5000 வச்சுக்கோங்க. 5000 வாசல்கள் இருந்தால் அந்த மாளிகை எவ்வளவு பெருசு இருக்கும்? சரி, ஒவ்வொரு மாளிகையிலும் ஒவ்வொரு வாசலிலும் 5000 திரைகள் தொங்கவிடப்பட்டு இருக்கின்றன. ஒரு திரைக்கும் இன்னொரு திரைக்கும் வேறுபாடு இருக்கின்றது அழகிலே. ஒவ்வொன்றும் வேறுபட்ட அழகுகளை கொண்ட 5000 திரைகள் அதிலே தொங்கிக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த மாளிகையிலே நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள் ஆகியோர் தான் நுழைவார்கள். அந்த சொர்க்கத்திலே, அந்த மாளிகையிலே நுழையக்கூடிய பாக்கியத்தை ஒரு மூமினான மனிதர் மிகச் சரியாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தால் அவருக்கும் அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான் என்பதை இந்த ஆயத்திலே தெரியப்படுத்துகின்றான் என்று குறிப்பிடுகின்றார்கள். இன்னொரு அறிவிப்பிலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், மனிதர்களே, ஜன்னாத் அதுன் என்ற சொர்க்கம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். கேட்டுவிட்டு அவர்களே அதற்குரிய பதிலை சொல்லுகின்றார்கள். அது சொர்க்கத்திலே ஒரு பெரிய மாளிகை, அதிலே 5000 வாசல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வாசலிலும் 25,000 ஹூருல் ஈன் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கத்துடைய கன்னிகைகள் இருப்பார்கள். ஒவ்வொரு வாசலிலும் 25,000 பேர் அவரை வரவேற்பதற்காக இருப்பார்கள். அந்த மாளிகையிலே நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள் இவர்கள் மட்டுமே நுழைவார்கள் என்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தது, அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள்.
ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஜன்னாத் அதன் என்பது சொர்க்கத்திலே நடு மையமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாளிகை என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஜன்னாத் அதன் என்பது சுத்தமான தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு பெரிய மாளிகை. அதிலே நபிமார், சித்தீகீன், ஷுஹதாக்கள் ஆகியோர்களை தவிர மற்றவர்கள் எவரும் நுழைய முடியாது என்பதாக. அதில் இன்னொரு கருத்தையும் சேர்த்து சொல்லுகின்றார்கள், உலகத்திலே யார் நீதியாக ஆட்சி செலுத்தினார்களோ, நீதியாக மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு செய்தார்களோ, அப்படிப்பட்ட நீதிபதிகளும் அங்கே செல்லுவார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிய ஒரு அறிவிப்பு, அது ஒரே முத்தினால் செய்யப்பட்ட ஒரு பெரிய மாளிகை. அதன் என்ற சொர்க்கம் என்பது, அந்த மாளிகை என்பது ஒரே ஒரு முத்து. அந்த ஒரு முத்தினுடைய உயரம், அது கீழே வச்சா அதனுடைய உயரம் 60 மைல் உயரம் உடையதாக இருக்கும். அது அந்த ஒரே முத்தை அப்படியே கடைந்தெடுத்து அல்லாஹ் தஆலா அந்த மாளிகையை அமைத்திருக்கின்றான். அதிலே 4000 தங்கத்தினாலான கதவுகள் இருக்கும். ஒவ்வொரு வாசலிலும் மலக்குகள் நிறுத்தப்பட்டிருப்பார்கள். 70,000 மலக்குகள். ஒவ்வொரு வாசலிலும் 70,000 மலக்குகள். ஒவ்வொரு மலக்குடனும் ஒரு அன்பளிப்பு அவர் வைத்திருப்பார். அதன் என்ற சொர்க்கத்திலே நுழையக்கூடிய இந்த மனிதருக்கு அந்த ஒவ்வொரு மலக்கும் தன்னுடைய அன்பளிப்பை கொடுப்பார், வழங்குவார். அது அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து அந்த மூமினான மனிதருக்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்பு அது. அத்துடன் சேர்த்து யார் ஈமான் கொண்டு இவருடைய உறவினர்களிலே முன்னால் சொன்ன அந்த ஆயத்தின்படி பெற்றோர், மனைவிமார்கள், மக்கள், இவர்களில் யார் ஈமான் கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்களோ அவர்களும் அவர்களோடு சேர்ந்து அங்கே அனுப்பப்படுவார். அங்கே மிகப்பெரிய ஆனந்தத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இன்னொரு அறிவிப்பிலே அதன் என்ற அந்த பெரிய மாளிகை, மிக பிரம்மாண்டமான அந்த மாளிகை கொடுக்கப்படக்கூடிய அந்த மனிதர் அந்த மாளிகையினுடைய உட்புறத்திலே கடைசியிலே இருப்பார். 70 வாசல்கள், 70,000 வாசல்கள். அதிலே ஒவ்வொரு வாசலிலும் மலக்குகள் பாதுகாப்புக்காக வேண்டி இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா சில மலக்குகளிடத்திலே சொல்லி அவருக்கு வாழ்த்து சொல்லி வருமாறு அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்புவான். வாழ்த்து என்று சொன்னால் சலாமுன் அலைக்கும் என்று சொல்லுவது, அவ்வளவுதான். அந்த சலாமுடைய மதிப்பு எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது நமக்கு அந்த வாசகத்தில் தெரியும். மலக்குகள் ஒவ்வொருவரும் வந்து வந்து இவருக்கு சலாம் சொல்லி போவார்கள். சலாமுன் அலைக்கும் என்று சொல்லி செல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா அனுப்புவான் அந்த மலக்கை. அந்த மலக்கு வந்து இந்த வாசலிலே நின்றிருக்கக்கூடிய, காவலுக்கு நின்றிருக்கக்கூடிய அந்த மலக்கிடத்திலே கேட்பார், நான் அவரை போய் பார்க்கணும், கொஞ்சம் உத்தரவோடு உள்ள போறேன் அப்படின்னு. இல்ல அனுமதி இல்லாம உள்ள போகக்கூடாது. இங்க ஒரு அரசரை பார்க்கறதா இருந்தா, ஒரு மந்திரியை பார்க்கறதா இருந்தா எத்தனை கெடுபிடிகள் இருக்குது. அதை விட மிக பயங்கரமான, மிக அற்புதமான, அழகான ஒரு காட்சியை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள் அங்கே நடப்பது. இப்போ அந்த மலக்கானவர் இந்த முதல் வாசல்ல இருக்கக்கூடிய மலக்குகளிடத்தில் அனுமதி கேட்கின்றார். நான் உள்ள போகணும், கொஞ்சம் அனுமதி கேட்டுத்தான் சொல்ல முடியும். இவர் என்ன பண்றாரு, முதல் வாசலுக்கு அடுத்த வாசல்காரர்கிட்ட அந்த இதுல அடுத்த வாசல்ல நிற்கக்கூடிய மலக்குகளிடத்துல கேட்கிறார், இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு மலக்கு தான், இவருடைய இனம் தான், உள்ள வரணும்னு சொல்றாரு, அவங்கள்ட்ட கேட்ட அனுமதி. அந்த 2வது வாசல் உள்ள மலக்குகள் 3வது வாசல், 3வது வாசல், 4வது வாசல், இப்படியே கடைசியாக அந்த மூமினான மனிதரிடத்தில் அந்த செய்தி போய் சேருகின்றது. உங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வரணும்னு இருக்காரு உள்ள அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு, வர சொல்லுங்க அப்படின்னு. கடைசியில இருக்கக்கூடிய அவர் தான் முதல்ல இருக்கிறவன்னு அர்த்தம். இங்க பார்த்தா, வெளியே பார்த்தா இவர் முதல்ல இருக்கிற வாசல். அங்கிருந்து திரும்ப பதில் வருகின்றது. அவரிடத்தில் சொல்லுகின்றார், அவரிடத்தில் சொன்னா அவர் அடுத்த வாசல சொல்ல, இப்படியே அந்த 70 வாசல்களும் சொல்லப்பட்டு கடைசியாக இந்த மலக்குக்கு அனுமதி கொடுக்கப்படுகின்றது. இவர் உள்ளே அங்கே போய் அவரிடத்துல சலாமுன் அலைக்கும், அல்லாஹ்வுடைய சலாம் சாந்தி உங்கள் மீது உண்டாவதாக சொல்லிட்டு வந்துடுவார்.
அப்போ அந்த சலாம் சொல்லுவதனுடைய மதிப்பு அப்பொழுது எவ்வளவு பெருசு அப்படின்னு கேட்டா, சொர்க்கத்திலே அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்பங்களை விட பெரியது அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து சலாம் கிடைப்பது என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படி ஏராளமான விஷயங்கள் சொர்க்கம் சம்பந்தமாக, இந்த ஜன்னாத் அதன் சம்பந்தமாக பல விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வல் மலாயிகத்தும் யத்ஹுலூன அலைஹிம் மின் குல்லி பாப். தான் அந்த மலக்குகள் அந்த வாசல் காவல்காரர்களிடத்தில் அனுமதி கேட்டு, அந்த மலக்கிடத்தில் அனுமதி கேட்டு உள்ளே சென்று அவர்களுக்கு சலாம் சொல்லுகின்றார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில், அடுத்த ஆயத்திலே சொல்லுகின்றார். வல் மலாயிகத்து யத்ஹுலூன அலைஹிம் மின் குல்லி பாப். மலக்குகள் அவரிடத்தில் நுழைகின்றார்கள், செல்லுகின்றார்கள். ஒவ்வொரு வாசலின் வழியாகவும், ஒவ்வொரு வாசலில் இருந்தும் செல்லுகின்றார்கள். 5000 வாசல் சொல்லப்படுது, 10,000 வாசல் சொல்லப்படுது. எத்தனை வாசல் இருந்தாலும் சரி, அத்தனை வாசல்கள் வழியாகவும் மலக்குகள் அவரிடத்திலே செல்லுகின்றார்கள். சென்று என்ன பண்றாங்க? சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும், நீங்கள் பொறுமையாக இருந்த காரணத்தினால் உங்களின் மீது சலாம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார்கள், வாழ்த்து கூறுகின்றார்கள். சலாமுன் அலைக்கும் சும்மா சொல்றதில்லை, இன்னொரு வாசகத்தையும் சேர்த்து சொல்றாங்க. அல்லாஹ் சொல்லுகின்றான், பிமா சபர்த்தும், நீங்கள் பொறுமையாக இருந்த காரணத்தினால் என்று சொல்லுகின்றான். நிறைய பொறுமையை பற்றி பல விஷயங்கள் முன்னால பல ஆயத்துகளில் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் பொறுமையை போன்று மிகச் சிறந்த ஒரு பாக்கியமுடைய விஷயம் எதுவுமே கிடையாது. ஒரு மனிதர் பொறுமையாக இருப்பது என்பது மிகப்பெரிய காரியம். முன்னால சொன்னோம், திரும்பவும் நினைவுபடுத்துவதற்காக வேண்டி, பொறுமை என்பது 3 வகை. நன்மைகளை செய்வதற்கு பொறுமை தேவை, தீமைகளை விட்டு விடுவதற்கும் பொறுமை தேவை, துன்பங்கள் ஏற்பட்ட நேரத்திலும் பொறுமை தேவை. குர்ஆன் ஹதீஸினுடைய அமைப்பிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த பொறுமை என்பது 3 வகைகளிலே அல்லாஹ் தஆலாவும் ரசூலும் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். நன்மை செய்வதற்கு பொறுமை தேவை என்று சொன்னால் என்ன? இப்போ தொழுகணும், 5 நேரம் சரியா ஜமாத்தோடு தொழணும் என்று சொன்னால், ஜமாத்தோடு முதல் தக்பீரிலே தக்பீர் தஹ்ரீமாவோட இமாமுடன் சேர்ந்து தொழ வேண்டும் என்று சொன்னால் பொறுமை இல்லாமல் முடியாது. ஏன்னா இந்த மாதிரி வெயில் காலம் உண்டு, மழை காலம் உண்டு, பனிகாலம் இருக்குது, உடல் சரியில்லாத நிலை இருக்கும், பல்வேறு விதமான அலுவல்கள் இருக்கும், வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்போம். இப்போ பாருங்க, தொழக்கூடியவர்களும் கூட சீசன் வந்துட்டா தொழுகை விட்டுருவாங்க. அசன் தொழுக மாட்டார், மகரீம் தொழுக மாட்டார், எல்லாம் சேர்த்து கலா இது இஷாவில் ஒட்டுமொத்தமாக ஹோல் சேர செய்யக்கூடிய பழக்கத்தை நம்ம பார்க்கணும். பல பேர் இருக்காங்க சுபுகு தொழவே மாட்டாங்க. என்ன கேட்டால் ராத்திரி 2 மணி ஆச்சு 3 மணி ஆச்சு பிஸ்னஸ் முடிச்சுட்டு கடையை மூடிட்டு வர்றதுக்கு, அதனால படுத்தான் தூங்கிட்டோம் என்று சொல்லக்கூடிய. ஒரு வருஷத்துல 365 நாள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா 60 நாள் கூட அவர் ஃபஜ்ர் தொழுது இருக்க மாட்டார். ஆனால் தொழுகிறவர் தான், ஃபஜ்ர் தொழுது இருக்க மாட்டார். நிறைய பேர் இங்கேயே நம்ம பார்க்குறோம், ஃபஜ்ருக்கு மட்டும் வரமாட்டார், மற்ற எல்லா நேரங்களுக்கும் வருவார். சில நேரங்களில் ஃபஜ்ருக்கு வருவார் அவர். அப்படின்னு சொன்னால் மற்ற நேரங்களில் வீட்லேயும் தொழுது இருக்கலாம், ஆனாலும் அவர் தொடர்ந்து வரக்கூடியவராக இருக்கின்ற காரணத்தால் அவர் சுபுக்கு வரவில்லை என்று சொன்னால் அந்த எண்ணம் தான் ஏற்படும். அதனால்தான் பர்ல தொழுகையை கட்டாயமாக மஸ்ஜிதிலே தொழ வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதியாக்கி வைத்தார்கள், வாஜிப் என்பதாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், தொழுகைக்காக வேண்டி நேரம் வந்துவிட்டால் இகாமத், யாராவது ஒருவர் இகாமத்து சொல்ல வைத்து யாராவது ஒருவரை தொழ வைப்பதற்காக வேண்டி நியமனம் செய்துவிட்டு, நான் எப்படியே இந்த நகருக்குள்ளே மதீனாவுக்குள்ளே சென்று யார் யார் ஜமாத்திலே கலந்து கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அவருடைய வீடுகளை எல்லாம் நெருப்பில் இட்டு கொளுத்தி விடலாம் என்று நான் விரும்புகின்றேன். ஜமாத்துக்கு வராது தொழுகாதவங்களே இல்லை, ஜமாத்துக்கு வராதவர்களை நெருப்பு வைத்து வீட்டை கொளுத்தி விடலாம் என்று நான் விரும்புகின்றேன், நினைக்கின்றேன். ஆனால் குழந்தைகளும் பெண்களும் இருப்பதின் காரணமாக அப்படி நான் செய்யவில்லை என்று சொன்னார். ஏன்னா அவங்களுக்கு கடமை இல்லை, அவங்க வீட்டில் தான் தொழுவும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம் அது. அதனால சில பேரை பார்க்கிறோம், அப்ப பொறுமை இல்லை என்ற அர்த்தம். பொறுமை இருந்தால் இதெல்லாம் கிடைச்சிடும். சரியாக தொழ வருவது, பல பேரை நம்ம பார்க்குறோம், விட்டு விட்டு தொழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரயாணத்தில் சென்றால் தொழுவது கிடையாது, அல்லது நோய்வாய்ப்பட்டால் தொழுவது கிடையாது. தொழுகை என்பது எல்லா நேரங்களிலும் கடமை. எப்படியெல்லாம் தொழ வேண்டும் என்ற சட்டங்கள் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றன. ஆக நன்மைகள் செய்வதற்கு, அதே மாதிரி நோன்பு வைப்பதற்கு, ஜகாத்து கொடுப்பதற்கு, ஹஜ் செய்வதற்கு, நல்ல காரியங்களை செய்வதற்கு, தீமையான காரியங்களை விட்டு விடுவதற்கு, பொய் பேசாமல் இருப்பதற்கு,
புறம் பேசாமல் இருப்பதற்கு, வட்டி வாங்காமல் இருப்பதற்கு, ஹராமான தொழில் செய்யாமல் இருப்பதற்கு எல்லாத்துக்கும் பொறுமை தேவை. எல்லாத்துக்கும் பொறுமை தேவை. அப்ப நன்மையான காரியங்களை செய்வதற்கும் பொறுமை, தீமையான காரியங்களை விட்டு விடுவதற்கும் பொறுமை தேவை. அதைவிட மிகப்பெரியது துன்பங்கள் ஏற்பட்ட நேரத்திலே பொறுமை. திடீரென்று ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டது, நோய் நொடி வந்து விட்டது, யாராவது இறந்து விட்டார்கள் நம்முடைய குடும்பத்திலே மிக பிரியமானவர்கள், இந்த மாதிரி நேரங்களில் எல்லாம் பொறுமை தேவை. ஆக 3 வகையான பொறுமைகள் முன்னால் சொல்லியிருக்கோம். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், முதல் வகை பொறுமைக்கு 300 விதமான நன்மைகள் கிடைக்கும். 2வது தீமைகளை விட்டு விடுவதற்கு பொறுமை கொள்வதற்கு 600 விதமான நன்மைகள் கிடைக்கும். திடீரென்று ஏற்படக்கூடிய ஆபத்துகள் துன்பங்களில் இருந்து பொறுமை கொள்வதற்கு 900 நன்மைகள் கிடைக்கும் என்பதாக குறிப்பிடுகின்றார். ஏன்னா ஒன்றை விட இன்னொன்று பெருசு. அதனால் சரி, இங்கே சொல்லுகின்றார்கள் மலக்குகள், சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும், நீங்கள் பொறுமையாக இருந்த காரணத்தினால் உங்களுக்கு சலாம் உண்டாவதாக என்று சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா அறிவிக்கின்றார். சரி, அந்த 9 விதமான நல்ல செயல்களை செய்தவர்களுக்கு இந்த மாதிரி சொர்க்கம், அதன் என்ற சொர்க்கம் உண்டு, அவர்களுக்கு சொர்க்கத்திலே என்னென்ன பாக்கியங்கள் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அடுத்து அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், அதற்கு நேர் எதிரானவர்கள், நல்ல செயல்கள் இல்லாதவர்கள், அவர்களை பற்றி சில விஷயங்களை சொல்லுகின்றார். வல்லதீன யன்குலூன அஹ்தல்லாஹி மின் பாதி மீசாகிஹி, அல்லாஹ் தஆலாவுடைய உடன்படிக்கையை, வாக்குறுதியை உடைத்தவர்கள், மின் பாதி மீசாகிஹி, அந்த வாக்குறுதி உறுதியான பின்னால், அல்லாஹுடைய வாக்குறுதியை உடைத்தவர்கள். சென்ற வாரமே அந்த விளக்கம் சொன்னோம். 2 விஷயங்கள். ஒன்று, அல்லாஹுக்கும் அடியானுக்கும் மத்தியிலே உள்ள உடன்படிக்கை, மனிதனுக்கும் மற்றொரு மனிதனுக்கும் இடையிலே உள்ள உடன்படிக்கை. இந்த 2 உடன்படிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் ஒவ்வொரு மனிதரும். அல்லாஹ் தஆலாவிடத்தில் உடன்படிக்கை செய்து கொடுத்து வந்திருக்கிறோம். நான் உங்களுடைய ரப்பல்லவா என்று அல்லாஹ் தஆலா கேட்டான். ஆம் என்பதாக சொல்லியதின் மூலமாக அல்லாஹை நாம் ஏற்றுக்கொண்டு ரப்பாக ஏற்றுக்கொண்டு வந்திருக்கின்றோம். அதாவது அவன் சொல்லியதையெல்லாம் நாம் கேட்போம், அவன் எதை வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றானோ அதையெல்லாம் விட்டு விடுவோம் என்ற வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்திருக்கின்றோம். உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை உலகத்திற்கு வந்த பின்னால் முறித்து விடுகின்றார்கள். அதாவது அல்லாஹ் தஆலாவுடைய ஏவல் விலக்கல்களை எல்லாம் விட்டு விடுகின்றார்கள், எதையுமே பார்க்கறதில்லை. மின்பாதி மீசாகினா, அது உறுதியான அந்த வாக்குறுதி உறுதியான பின்னால், உறுதியாக அது செய்யப்பட்டிருக்கின்றது, அதுக்கு பின்னால முறித்து விடுகின்றார்கள். இதுக்கு நேர் மாற்றமான கருத்தை முந்தின ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னான். போன வாரம் சொன்னோம். சேர்ந்திருக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா ஏவிய ஒன்றை அவர்கள் முறித்து விடுவார்கள். யாருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டானோ அந்த உறவு முறையை முறித்து விடுவார்கள். அவர்கள் உறவினர்களோடு சேர்ந்து வாழ மாட்டார்கள். யார் யாரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கின்றான். நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பெற்றோருடன் சேர்ந்து வாழ வேண்டும், இணங்கி வாழ வேண்டும், கொடுத்து வாழ வேண்டும், உபகாரம் செய்து வாழ வேண்டும், உறவினர்களோடு அவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும். அதே மாதிரி ஏழை எளியவர்களை சேர்ந்து வாழ வேண்டும், மிஸ்கீன்களை சேர்ந்து வாழ வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அத்தகைய யாரிடத்தில் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு இருக்கின்றானோ அதை முறித்து விடுவார்கள், சட்டங்களை எல்லாம் முடித்து விடுவார்கள். மூன்றாவதாக அவர்கள் இந்த பூமியில அவர்கள் குழப்பம் செய்வார்கள். குழப்பம் என்பது தான் செய்யக்கூடிய பாவங்களின் மூலமாகவும் அடுத்தவரை பாவம் செய்வதற்கு தூண்டுவதின் மூலமாகவும் ஏற்படக்கூடிய நிலை உண்டு. ஒரு மனிதர் தான் பாவம் செய்கின்றார், அடுத்தவரையும் தூண்டுகின்றார் என்று சொன்னால் 2 விதமான குற்றத்திற்குரியவராக அவர் ஆகிவிடுவார். சில மனிதர்களை பார்க்கலாம், சில குற்றங்களை செய்வார், அவர் யாரையும் டச் பண்ண மாட்டார், யாரிடத்திலும் அதை பற்றி பேச மாட்டார். சில பேர் அவரை பற்றி சொல்லுவார்கள், அவர் உண்டு, அவர் காரியம், யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யறது இல்லைங்க, அவர் உண்டு, அவருடைய காரியம் உண்டு, அவருக்கு யாருக்குமே தொந்தரவு கொடுக்க மாட்டார். என்னென்ன பாவமான குற்றமான காரியங்களை செய்கின்றாரே என்று ஒருவர் அவரை பற்றி சொன்னால் அது அவருக்கு உள்ள விஷயங்க, மற்றவருக்கு அதனால எந்த விதமான இடைஞ்சலும் இல்லை, அவர் செய்கிறார் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அது தப்பு என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். ஒரு மனிதன் பாவத்தை செய்தால் அந்த பாவத்தினுடைய பிரதிபலன் மற்றவருக்கும் போய் சேரும். அது ஏன்னா பாவத்தின் காரணமாக பல்வேறு விதமான தீமைகள் ஏற்படுகின்றன. அந்த தீமைகளுக்கு மற்றவர்களும் இலக்காவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா,
ஒரு மனிதன் அநியாயம் செய்வதின் காரணமாக அவனுடைய அந்த அவன் மட்டும் பாதிக்கப்படுவது கிடையாது. மற்ற பொருள்கள் எல்லாம், மற்ற மனிதர்கள், மற்ற உயிரினங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றன. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பறவையும் என்னுடைய அநியாயத்தின் காரணமாக பாதிக்கப்படுகின்றது என்று சொன்னார். கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பறவை, இவன் என்ன செஞ்சான்? அந்த பறவைக்கு இவன் அநியாயம் செய்வதின் காரணமாக மழை பெய்வதில்லை, மழை பெய்யாததின் காரணமாக உணவுப் பொருள்கள் விளைவதில்லை, உணவுப் பொருள்கள் விளையாததின் காரணமாக கால்நடைகள், பறவைகள் இவற்றுக்கெல்லாம் தீவனம் கிடைப்பதில்லை, அதற்கு தேவையான உணவுகள் கிடைப்பதில்லை. அது யார்? இந்த பாவம் செய்யக்கூடிய, அநியாயம் செய்யக்கூடிய மனிதனின் காரணமாக என்று சொன்ன ஹதீஸ் முன்னால் விளக்கப்பட்டிருக்கின்றது. அதனால ஒரு மனிதன் அநியாயம் செய்வது, பாவம் செய்வது, குழப்பம் செய்வதின் காரணமாக அவன் மட்டும் பாதிக்கப்படுவது கிடையாது, மற்றவர்கள் எல்லாம் அதன் மூலமாக பாதிக்கப்படுகின்றார்கள். அப்படிப்பட்ட பாவங்களை செய்யக்கூடியவர்கள் உலாய்க லஹுமுல் லானத்து வலஹும் சூஉத்தார், இத்தகையவர்கள், இவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய லானத், அல்லாஹுடைய சாபம் அவர்களுக்கு உண்டு. லானத் என்று சொன்னால் சாபம் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோம். ஆனால் அதுக்கு அசல் கருத்து என்னன்னு கேட்டா, அல் புஅது மின் ரஹ்மத்தில்லாஹி தஆலா, அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத்தை விட்டு வெகு தூரம் சென்று விடுவது. ஒரு மனிதன் மீது அல்லாஹ்வுடைய லானத், சாபம் உண்டாவதாக என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருள் உண்டாகாமல் இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு அவன் தூரமாக இருக்கட்டும் என்று அர்த்தம். உலாய்க லஹுமுல் லானத்து வலஹும் சூஉத்தார், அவர்களுக்கு கெட்ட வீடு, கெட்ட முடிவு உண்டு. அங்கே அல்லாஹ் தஆலா நல்லவர்களை பற்றி சொன்னான். உக்பத்தார், அவர்களுக்கு நல்ல முடிவு உண்டு என்பதாக சொன்னார். கடைசியாக நல்ல முடிவு அவர்களுக்கு உலகத்தில் ஏற்படும், மௌத்துடைய நேரத்தில். அதே மாதிரி மௌத்துக்கு பின்னால் எழுப்பப்படக்கூடிய நேரத்திலும் நல்ல முடிவு, சொர்க்கம் கிடைக்கும். இங்கே அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு சொல்லுகின்றான், வலஹும் சூஉத்தார், அவர்களுக்கு கெட்ட முடிவு இருக்கின்றது. தார்னா வீடு, சூனா கெட்டது, கெட்ட வீடு அப்படின்னு சொன்னா கெட்ட முடிவு இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். சரி, இந்த கெட்ட முடிவு, அல்லாஹ்வுடைய லானத் ஏற்படக்கூடிய இந்த மனிதர்களுக்கு 3 விதமான காரியங்களை அல்லாஹ் சொல்லுகின்றான். இதற்குள்ள ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய அந்த உடன்படிக்கை வாக்குறுதியை முறிப்பார்கள், அல்லாஹ் தஆலா சேர்ந்து வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டு இருப்பதை துண்டித்து விடுவார்கள், பூமியிலே குழப்பம் செய்வார்கள். இது பெரும்பாலும் முனாஃபிகீன்களிடத்தில் இந்த நிலை இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முனாஃபிகீன்களை பற்றி சொன்ன ஹதீஸ் விளக்கப்பட்டு இருக்கின்றது. ஆயத்துல் மூமினி ஸலாஸ், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸ், ஒரு முனாஃபிக்குடைய அடையாளம் 3 என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதா ஹத்தத கதிப, அவன் பேசினால் பொய் பேசுவான். வைதா வஅத அஹ்லஃப, வாக்களித்தால் அதற்கு மாற்றம் செய்வான். வயுதஅத்து மின ஹான, அவன் நம்பிக்கை கொள்ளப்பட்டால் அவன் மோசடி செய்வான். நம்பிக்கையாக ஏதாச்சும் ஒன்று சொன்னோம் அப்படின்னு சொன்னால், அல்லது கொடுத்தோம்னு சொன்னால் அதுக்கு மோசடி செஞ்சிருவான். இன்னொரு அறிவிப்பில் 5 என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது, 4 என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த 4ல் இந்த 3ல் இல்லாத 2 விஷயங்கள் சேர்த்து சொல்லப்படும். ஆக மொத்தம் 5 விஷயங்கள் அதிலே குறிப்பிடப்படுகின்றது, 2 ஹதீஸிலே சேர்த்து. இதா ஆஹத கதர, அவன் ஒருவரிடத்தில் உறுதி அளித்தால் அந்த உறுதிக்கு மோசடி செய்வான், மாற்றம் நடவான். வைதா ஹாசம ஃபஜர, அந்த முனாஃபிகான மனிதன் பேசினால், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை என்று பேசினால் பாவமான வார்த்தைகளை சொல்லுவான், குற்றத்திற்குரிய வார்த்தைகளை பேசுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த 3 இன்னொரு ஹதீஸ்ல சேர்த்து அதெல்லாம் சேர்த்தா 5. இவற்றிலே இவை அனைத்தும் இருப்பது ஒரு முழுமையான முனாஃபிக்குடைய அடையாளம். இவற்றிலே ஏதேனும் ஒன்று இருந்தால் முனாஃபிக்குடைய அடையாளங்களிலே ஒன்று அவரிடத்தில் இருக்கின்றது என்று அர்த்தம். ஆக முனாஃபிக்காக முழுமையாக இருக்கக்கூடாது, அறகுறையாகவும் இருக்கக்கூடாது. இந்த 5 விஷயங்களும் ஒரு மூமினான மனிதத்தில் இருக்கக்கூடாது என்று தெளிவுபடுத்துகின்றார்கள். இங்கே ரசூல் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்களிலே இந்த 5 விஷயங்களும் உள்ளே உண்டு. அதனால இந்த ஹதீஸ் அதற்கு விளக்கமாக தரப்படுகின்றது. இத்தகையவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய லானத், இறுதி முடிவு கெட்டதான நிலை ஆகியவை உண்டு என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றார். அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். சரி, இந்த உடன்படிக்கைக்கு மாறு செய்வது, பூமியிலே குழப்பம் செய்வது, இப்படி இந்த பல்வேறு விதமான தீமைகள் எல்லாம் சொல்லப்பட்டது. இந்த தீமைகளுக்கு அசல் காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும், காசு பணங்களை அதிகமாக சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், எப்படியாவது பணத்தை திரட்டி, காசை திரட்டி, செல்வத்தை திரட்டி சுகமாக வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பது மனிதன் நினைக்கின்றான் இல்லையா? ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது நான் பாருங்க
ஒரு வருஷத்துல பெரிய கோடீஸ்வரனாய் காட்டுறேன் பார் என்று சொல்லி மனிதன் அதற்காக முயற்சிக்கின்றான். அந்த முயற்சி எப்படி இருக்கின்றது சொன்னால் பெரும்பாலும் தவறாகத்தான் இருக்கும், ஹராமாகத்தான் இருக்கும், ஹலாலா இருக்காது. ஏன்னா ஹலால் அப்படின்னு சொன்னா அவ்வளோ பெரிய முயற்சி எடுக்க மாட்டாங்க. ஹலாலா இருக்கணும் அப்படின்னு சொன்ன எப்படியாவது நான் சம்பாதிச்சு காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லி மனிதன் முயற்சி செய்கின்றான். ஆனால் அசல் நிலை என்ன? அல்லாஹு தஆலா எதை விதித்திருக்கின்றானோ அது மட்டும்தான் இவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துடுறான். அந்த மனிதன் முஸ்லிமான மூமினான மனிதனை பற்றி தான் நம்ம சொல்றோம், மற்றவர்களை பற்றி இல்லை. அவங்களுக்கு அந்த மாதிரி இவ்வளவு எண்ணமெல்லாம் கிடையாது. அல்லாஹ் கொடுக்குறான், அல்லாஹ் கொடுத்ததுதான் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் கிடையாது. சில பேர் வெளித்தோற்றத்துல சொல்லுவாங்க கடவுள் விதித்ததுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவருடைய நடவடிக்கை போனா அதுக்கு மாற்றமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு மூமினான மனிதனிடத்தில் இருந்தால் அவனும் அவர்களோடு சேர்ந்துருவான். அதனால முதல்ல இதை விளங்கணும். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதருக்கும் அவரவருக்கு விதிக்கப்பட்ட விஷயங்களை நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கொடுத்தே தீருவான் என்ற நம்பிக்கை முதலாவதாக வர வேண்டும். அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவு பொருளாதாரத்தை கொடுப்பது கிடையாது, ஏற்றத்தாழ்வாக வைத்திருக்கின்றான். ஏற்றத்தாழ்வாக இருப்பதுதான் உலகம் என்று பேரு. உலகத்துல அப்படித்தான் இருக்கும். அவர் பணக்காரரா இருக்காரு, அவர் வசதியா இருக்காரு, நானும் வசதியா ஆகணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. எனக்கு என்ன அல்லாஹ் தஆலா விதியாக்கி இருக்குன்னா அதுதான் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அல்லாஹு யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். அல்லாஹ் தஆலா தான் நாடியவருக்கு ரிஸ்கை விசாலமாக கொடுக்கின்றான். வ யக்திர், சில பேருக்கு அல்லாஹ் தஆலா தான் நாடியவருக்கு ரொம்ப இறுக்கமாக ஆக்கி விடுகின்றான். யக்திர் அப்படின்னு சொன்னா குறைவாக கொடுக்கின்றான் அல்லது இறுக்கமாக சுருக்கமாக ஆக்கி விடுகின்றான் என்று பொருள். ஆக இது ஒரு மூமினான மனிதனுக்கு கட்டாயம் இந்த நம்பிக்கை வந்துவிட்டால் மேலே சொல்லப்பட்ட தீமைகள் எல்லாம் அவரிடத்துல இருக்காது. இந்த நம்பிக்கை இல்லாததின் காரணமாகத்தான் ஒருவருக்கொருவர் சண்டை, போட்டி, பொறாமை, பூசல் எல்லாமே வருகின்றது இல்லையா? பொறாமை வர்றது காரணம் என்ன? ஒரு வியாபாரி இன்னொரு வியாபாரியை பொறாமை கொள்ளுகின்றார் என்று சொன்னால் அவருக்கு அதிகமான வியாபாரம் நடக்கிறது, நமக்கு வியாபாரம் நடக்கவில்லை. அவர் நன்றாக இருக்கின்றார், நான் நன்றாக இல்லை என்ற எண்ணம் வந்து விடுகின்ற காரணத்தினால் அவர் மீது பொறாமை கொள்ளுகின்ற காரணத்தினால் அந்த நிலை ஏற்படுகிறது. அல்லாஹ் எதை விதித்தானோ அதுதான் கிடைக்கும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டால் யாரை பற்றியும் எந்த விதமான பொறாமையும் இருக்காது, எந்த பொறாமையும் இருக்காது, எந்த விதமான தீய எண்ணமும் மனதிலே ஏற்படாது. அடுத்தவர் வாழ்வதை பற்றி எந்த விதமான பொறாமையும் கொள்ள மாட்டார். தீய எண்ணங்கள் எதுவுமே அவரிடத்தில் ஏற்படாது. இதுவெல்லாம் அனுபவத்திலே நாம் பார்க்கின்றோம். அதை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நீங்க அல்லாஹு யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். அல்லாஹ் தஆலா தான் நாடியவருக்கு ரிஸ்கை விசாலமாக ஆக்கின்றான், வ யக்திர் குறைவாகவும் ஆக்கின்றான். அவன் தான் செய்யறான். வ ஃபரிஹு பில் ஹயாத்தித் துன்யா. ஆனால் இந்த முஷ்ரிக்குகள் மக்காவாசிகளை குறித்து அல்லாஹ் தஆலா இங்கே அடுத்த ஆயத்தில் அடுத்த விஷயத்தை சொல்லுகின்றான். வ ஃபரிஹு, எல்லாமே மக்காவாசிகளுக்கு அவர்கள் படிப்பினை பெறுவதற்காக சொல்லப்பட்ட ஆயத்துகள் தான். உலக மக்கள் அனைவருக்கும் அது படிப்பினையாக பின்னால் ஆக்கப்பட்டது. வ ஃபரிஹு, அந்த மக்கா முஷ்ரிக்குகள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் பில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையை கொண்டு. ஹயாத் என்று சொன்னால் வாழ்க்கை, துன்யா என்று சொன்னால் தாழ்ந்தது. துன்யா தாழ்ந்த இந்த வாழ்க்கையை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஆனால் துன்யா எப்படிப்பட்டது? உலகம். வமல் ஹயாத்துத் துன்யா ஃபில் ஆகிரத்தி இல்லா மதாஅ். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை, துன்யாவுடைய இந்த வாழ்க்கை ஆகிரத்தை மறுமையை கவனித்து இல்லா மதாஅ், அது ஒரு சின்ன அற்பமான பொருளை தவிர வேறு எதுவும் கிடையாது, அற்பமான சுகத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. உலகத்துல எவ்வளவு பெரிய உல்லாசமான வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட, அந்த வாழ்க்கை ஒரு 1000 வருஷம் அவருக்கு இருந்தாலும் கூட, 1000 வருஷத்துக்கு மேல யாரும் இருந்ததில்லை. ஏன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 1000 வருஷம் இருந்தாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 வருஷம் இருந்தாங்க என்னெல்லாம் சொல்லப்படுகின்றது. ஷத்தாத் என்று ஒருவன் இருந்தான், ஆதுடைய அந்த கூட்டத்தாரிலே ஷத்தாத் என்று ஒருவன் இருந்தான். ஏராளமான பொருள்களை சம்பாதித்தான். அப்படி பொருளை சம்பாதிப்பதற்குரிய ஒரு வழியை அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்தான். பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய சுரங்கங்கள் எங்கெங்கு இருக்கின்றனவோ, கனிவளங்கள் இருக்கணும், அவை அனைத்தையும் அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை, தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுத்திருந்தான். இந்த பூமியிலிருந்து ஏராளமான பொருள்களை அவன் திரட்டினான். தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் போன்ற ஏராளமான பொருள்களை திரட்டினான். சொர்க்கத்தை பற்றி அந்த காலத்தில் உள்ள அந்த நபி சொர்க்கத்தை பற்றி வருணித்து சொல்லி கொண்டிருந்தார். நீ என்ன சொர்க்கத்தை பற்றி சொல்றது? நானே ஒரு சொர்க்கம் கட்டுறேன் பார்
என்பதாக சொல்லி ஷத்தாத் சொர்க்கத்தை உருவாக்கினான். ஒரு பெரிய, இந்த காலத்தில் எவ்வளோ பேர் மக்கள் தொகை இருந்திருப்பாங்க. ஆக பெரிய இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் நடுவிலே இப்போ நான் சொன்ன பாருங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய மாளிகையை கட்டினான். பிரம்மாண்டமான அந்த மாதிரி மாளிகை உலகத்தில் யாருமே கட்ட முடியாது, கட்டவும் இல்லை, இதுவே இனிமேல் கட்டவும் முடியாது. அப்படி பிரம்மாண்டமான ஒரு பெரிய மாளிகையை கட்டினான். அதில் நீர் ஊற்றுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அமைப்பிலே சொர்க்கத்திலே எல்லாம் ஓடி, ஆறு நீராறு மதுவாரெலாம் ஓடி, அது மாதிரி ஒரு ஏற்பாட்டை செய்தான் அங்கே. பிறகு அந்த பெரிய மாளிகையை சுற்றிலும் 1000 மாளிகைகளை அமைத்தான். 1000 மாளிகைகளை அமைத்தான். அவனுக்கு 1000 மந்திரிகள் இருந்தார்கள், அமைச்சர்கள் இருந்தார்கள். ஒருத்தனுக்கு 1000 அமைச்சர்கள் இருந்தார்கள். அந்த அமைச்சர்களுக்கெல்லாம் 1000 மாளிகைகளை சுற்றிலும் ஏற்படுத்தினான். தனக்கு நடுவில் ஒரு பிரம்மாண்டமான மாளிகை ஏற்படுத்தினான். மிக உயரமான மாளிகை அது. அது மாதிரி ஒரு மாளிகை இப்பொழுது எங்கேயுமே கிடையாது. அது நம்ரூத் கட்டினான், ஃபிரௌன் கட்டினான், ஷத்தாத் கட்டினான் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. மேலே வானளவிலே உயரம் என்பது 6 மைல் உயரம் இருந்தது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே அதிகமானது 2400 2500 அடி உயரம் உள்ளதுதான் அதிகமான பெரிய உயரமான மாளிகை இப்ப இருக்கக்கூடிய கட்டிடத்துல. ஆனா 6 மைல் உயரம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு இருக்கும் பாருங்க, அவ்வளவு உயரம் அது. சரி, அந்த மாதிரி மாளிகையை கட்டினான். கடைசியில் அல்லாஹாலா அவனை அந்த மாளிகைக்குள்ள நுழைய முடியாமலேயே அவனை அல்லாஹாலா உயிர் வாங்கினான் என்று வரலாறு சொல்லுகின்றது. ஆக இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அல்லாஹாலா கொடுத்தான். இந்த பொருளை கொண்டு என்ன பண்ணாங்க, உலகத்தில சுகமடைந்தார்கள், பெருமை அடைந்தார்கள், பெருமை பாராட்டினார்கள். சரி, அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொருள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் சேர்த்து அல்லாஹாலா சொல்லுகின்றான். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் சேர்ந்து ஆகிரத்தை கவனிக்கும் பொழுது, மறுமையை கவனிக்கும் பொழுது ரொம்ப அற்பமானது என்று சொல்லுகின்றான். மத்தா வமல் ஹயாத்துத் துன்யா ஃபில் ஆகிரத்தி இல்லா மத்தா. மறுமையை கவனித்து இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை மத்தாவை தவிர வேறு எதுவும், மத்தான சொன்னா அற்பமான சுகம் பெறக்கூடிய பொருள், சுகம் பெறக்கூடிய அற்பமான பொருள், அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மத்துன்யா ஃபில் ஆகிரா இல்லா கமா யஜாலு அஹதுக்கும் இஸ்பஹு ஃபில் யம்மி ஃபல்யன்துர் பிமா தர்ஜிஉ. மறுமையை கவனித்து இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், உங்களிலே ஒரு மனிதன் கடலுக்கிட்டே போய், கடலுக்கு அருகிலே போய் கடலிலே ஒரு தன்னுடைய விரல் ஒன்றை உள்ளே விடுகின்றான், விரலை உள்ளே விடுகின்றான். அந்த விரலிலே கடல் நீரிலிருந்து எவ்வளவு ஒட்டி கொண்டிருக்கின்றதோ அதுதான் துனியா. மீதி இருக்கக்கூடிய கடல் பூரா ஆகிரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்று உதாரணம் சொல்லுகின்றார். அப்ப விரல்ல ஒட்டிக்கிட்டு, இன்னொரு ஹதீஸ்ல ஊசின்னு சொல்றாங்க. ஒரு ஊசிய நினைக்கிறான் தண்ணியில, கடல் தண்ணியில, ஊசியில எவ்வளவு ஒட்டிக்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான் துனியா. அதான் மத்தா இல்லா மத்தா, அற்பமான பொருளை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று சொல்லுகின்றார். ஆனா அதே இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கயிற்று, அதாவது பேரிச்ச நாரினால் செய்யப்பட்ட ஒரு கட்டிலே படுத்திருந்தார்கள். நல்ல கடுமையான வெயில் நேரம், வியர்வை கொட்டுகின்றது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய் பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழித்து கொண்டார்கள், எழுந்து உட்கார்ந்தார்கள். பார்த்தலாம் அவங்களுடைய அந்த புனிதமான அந்த மேனியிலே அந்த கட்டிலுடைய கயிறுடைய அழுத்தம் ஏற்பட்டு வரி வரியாக கோடு கோடாக விழுந்திருக்கின்றது. இதை பார்த்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழுது விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் விரும்பினால் ஏதாவது ஒரு பாய் அல்லது வேறு ஏதாவது விரிப்பை நாங்கள் கொண்டு வந்து கொடுத்திருப்போமே என்பதாக சொன்னார்கள். லவ் இத்தஹத்னா லக, நாங்களுக்காக வேண்டி ஏதாவது ஒரு விரிப்பை நாங்கள் ஆக்கி கொள்ளலாமே என்பதாக சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாலி வலித் துன்யா, இந்த உலகத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? மா அனஃபித் துன்யா இல்லா கராக்கிப், நான் இந்த உலகத்திலே ஒரு வழிபோக்கனை போன்றுதான், ஒரு வாகனக்காரனை போன்று. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு வாகனத்துல ஏறி போறாரு, அந்த மாதிரி ராக்கிபை போலதான் ஒரு வாகனக்காரரை போரு. அந்த வாகனக்காரர் வழியிலே போகும் பொழுது இஸ்தலல்ல தஹ்த ஷஜரா, ஒரு மரத்துக்கு கீழே இறங்கி ஒரு மரத்துக்கு கீழே நிழலுக்காக கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறார். அதுக்கு பின்னால் சும்மா ராக வத்தரக்கஹா, பிறகு அங்கிருந்து அந்த இடத்தை விட்டுட்டு தன்னுடைய நோக்கத்துக்கு போய் கொண்டு இருக்கின்றாரே, அந்த மாதிரி ஒரு வாகனக்காரரை போன்று வேறு எதுவும் நான் இல்லை என்பதாக சொன்னார்கள். அதாவது ஆலமுல் அர்வாஹில் இருந்து ஆலமுல் மலக்கூத்துக்கு போறதுக்காக வேண்டி ஒரு பயணம் தொடங்கி வந்திருக்கின்றேன். அதுல இடையில இந்த ஆலமு ஷஹாதா என்ற மரத்துடைய நிழல்ல கொஞ்ச நேரம் தங்க வேண்டியது இருக்குது. இங்க தங்கிட்டு போக வேண்டிய வேணாம்,
இப்போ இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ஓய்வு எடுக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை பற்றி சொல்லி காட்டினார்கள். இன்னும் ஹதீஸ்ல நிறைய சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டபொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, எனக்கு முன்னால் என்னுடைய சகோதரர்களான நபிமார்கள் எல்லாம் வந்தார்கள், அவர்கள் இந்த உலகத்திலே இருந்தார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு என்ன பணியை கட்டளையை சொல்லியிருந்தாலும் அதை நிறைவேற்றினார்கள், அவர்கள் தங்களுக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விட்டார்கள், நான் அதிலே கடைசியாக வந்திருக்கின்றேன், எனக்கும் சில கட்டளைகள் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றான், அதை நிறைவேற்றிவிட்டு நான் போகக்கூடியவனாக இருக்கின்றேன், இங்கிருந்து வாழக்கூடியவன் அல்ல என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்ம போய் சேர வேண்டும். நான் இங்கே இருந்து இங்கே சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தால் என்னுடைய சகோதரர்களான இந்த நபிமார்களோடு நான் போய் சேர முடியாது என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அறிவிக்கப்படுகின்றது. ஆனால் அதே நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், உலகத்தில் தான் இருக்கணும். உலகத்தை விட்டுட்டு திறந்து, அதாவது முனிவராக ஆகி சாமியாராகி அதுக்கு பின்னால எல்லாத்தையும் திறந்துட்டு ஆகிரத்துக்கு சொர்க்கத்துக்கு போறது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. உலகத்தில் தான் வாழ வேண்டும். ஆனால் எப்படி வாழ வேண்டும், எந்த அளவுக்கு வாழ வேண்டும் என்று சட்டம் இருக்கின்றதோ அந்த முறைப்படிக்கு வாழ வேண்டும். அதனால ஹஜ்ரத் அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, லா தசுப்பு துன்யா, நீங்கள் உலகத்தை திட்டாதீர்கள். எல்லாம் முடிச்சுட்டு சில பேரை பார்க்குறோம், ரொம்ப ஆகா என்னை இந்த உலகம் நாசப்படுத்திருச்சு, என்னை இந்த உலகம் கெடுத்துடுச்சு, இந்த உலகத்தை கண்டு நான் ஏமாந்து போயிட்டேன், அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு கடைசி காலத்தில் புலம்பக்கூடிய மனிதர்கள் பலர் இருக்கிறாங்க. அப்படிலாம் புலம்பி உலகத்தை நாசமாக போன உலகம் என்ன இப்படிலாம் பண்ணிடுச்சு அப்படின்னு லா தசுபு துன்யா, உலகத்தை திட்டாதீர்கள். ஏன்னா மத்தியத்துல் முஃமினி அலைஹா யபுலுகுல் கைர், இது வாகனங்களிலே மிக நல்ல வாகனம் இந்த உலகம். உலகம் என்ற வாகனத்தின் மீது ஏறி சவாரி செய்துதான் ஆகிரத் என்ற இலக்கை நீங்கள் அடைய முடியும். மத்தியத்துல் மூமின், மூமினுக்குள்ள வாகனத்திலே ரொம்ப நல்ல வாகனம் இந்த துனியா. அலைஹா யபுலுகுல் கைர், இந்த வாகனத்தின் மீது ஏறித்தான் கைரை அடைய முடியும், ஆகிரத்தை அடைய முடியும், நன்மையை கொண்டு வர முடியும், நன்மையை பெற முடியும் என்று சொல்லிவிட்டு வபிஹா என்ஜு மினஷர்ரி, இந்த உலகத்தை கொண்டுதான் தீமையை விட்டும் அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இன்னல் அப்த இதா கால லானல்லாஹு துன்யா, ஒரு அடியான் இப்படி சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை லானத்து செய்வானாக, சபிப்பானாக என்று சொன்னால், உலகத்தில் தான் வாழ்றான் இவரு, உலகத்தில் உள்ள எல்லா விதமான சுகபோகங்களையும் அனுபவித்துக்கிறான், கடைசியில ஏமாந்து போய் எந்த அமலையும் செய்யாம கெட்ட அமல்களை செய்து கடைசியில தடுமாறக்கூடிய நேரத்துல துனியாவை திட்டுறான், உலகம் நாசமா போன உலகம் அப்படின்னு சொல்றான். லானல்லா நம்ம சொல்றோம், சாதாரணமாக சொல்றாங்களே, என்ன வீணா போன காலம், நாசமா போன காலம் நாசமா போச்சு அப்படின்னு சொல்லி காலத்தை திட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்றாங்க, காலத்தை திட்டாதீர்கள். ஏனென்றால் காலம் என்பது அல்லாஹ் சொல்லுவதாக சொல்லுகின்றார்கள், காலத்தை திட்டாதீர்கள், நான் தான் காலமாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதே போன்று காற்றை திட்டாதீர்கள், காத்து அடிக்குது, நாசமா போன காத்து வந்து இதெல்லாம் இந்த குடிசையெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுச்சு, மரங்கள்லாம் விழுந்துருச்சு, இப்படி சேதங்கள்லாம் ஏற்பட்டு போச்சு என்று காற்றை திட்டாதீர்கள். ஏனென்றால் காற்று கட்டளையிடப்பட்டது. உங்களுக்கு எப்படி ஒரு கட்டளையை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்காளோ அதே மாதிரி காற்றுக்கும் ஒரு கட்டளை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கா. அந்த கட்டளையை இது செயல்படுத்துது, அவ்வளவுதானே தவிர காற்றை நீங்கள் திட்டாதீர்கள் என்று சொன்னார்கள். இங்கே சொல்லுகின்றார்கள், இதா கால் லானல்லாஹு துன்யா, இதா கால லானல்லாஹு துன்யா, ஒரு மூமினான மனிதர் உலகத்தை அல்லாஹ் தஆலா சபிப்பானாக என்று சொன்னால், காலத்தின் துன்யா, இந்த துன்யா திருப்பி அந்த மனிதனை பார்த்து சொல்லுகின்றது, லானல்லாஹு ஆசானன் லிரப்பிஹி, தன்னுடைய ரப்புக்கு மாறு செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் தஆலா சபிப்பானாக என்று சொல்லுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அதனால உலகம் மிக அற்பமானது, மிகச் சிறியது, மிக நிறைய ஹதீஸ்கள், ஏராளமான ஹதீஸ்கள் முன்னால் விளக்கப்பட்டு இருக்கின்றன. அதனால் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கையாக இருக்கும்படியாக இதில் சொல்லுகின்றான். யார் ஈமான் கொள்ளாமல் அல்லது ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்யாமல் உலகத்தையே நம்பி வாழுகின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்தை கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஆனால் உலகம் ரொம்ப அற்பமானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இது காபிர்களுக்கு, மக்காவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட அல்லாஹ் சொல்லி ஆயத்து. ஆனால் அதே நேரத்தில் நமக்கும் அதிலே படிப்பினை இருக்கின்றது, பெற வேண்டும். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், வயகூலுல் காஃபிர் வயகூலுல் லதீன கஃபரு, இந்த காஃபிரானவர்கள் சொல்லுகின்றார்கள், மக்காவாசிகள் சொல்லுகிறார்கள், லவ்லா உன்சில அலைஹி ஆயத்தும் மிர் ரப்பிஹி, இவருக்கு
இவருடைய ரப்பிடத்திலிருந்து ஒரு அத்தாட்சி இறக்கப்படக்கூடாதா என்று கேட்கிறார்கள், சொல்லுகிறார்கள். சரியா, அத்தாட்சிகளை கொண்டு வந்து காட்டியாச்சு, இருந்தாலும் ஈமான் கொள்ளல. இப்ப திரும்ப அதே மாதிரி கேட்கிறாங்க. எதை காட்டினாலும் சரி, எதை செய்தாலும் சரி, மறுபடியும் அதே மாதிரி கேட்கிறாங்க. இவருடைய ரப்பிடத்திலிருந்து ஏதாவது ஒரு ஆதாரம், ஒரு அத்தாட்சி இவர் மீது இறக்கி வைக்கப்படக்கூடாதா என்று சொல்லுகிறார்கள். இப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் மனசுல ஆசை வந்துச்சு. ஆமா, இவர் சொல்றது இதே மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒரு ஆதாரம், ஒரு அத்தாட்சி, ஒரு அற்புதத்தை அல்லாஹ் தஆலா காட்டினான்னு சொன்னா நான் நபி அப்படிங்கிறதுக்கு இவங்க அதை ஒப்புக்கொண்டு ஈமான் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாமே என்பதாக நினைத்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதாவது அவங்க சொன்னது என்ன கேட்டா, ஹதீஸ்ல அந்த மக்காவாசிகள் கேட்டார்கள், எப்படி, அதாவது நாங்க பாருங்க ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப சிக்கல் உடையவர்களாக சிரமப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். அதனால நீங்க நபின்னு சொல்றீங்க சரிதான், நாங்க உங்களை நபின்னு ஒத்துக்கிறதா இருந்தா எங்களுக்கு இந்த பொருளாதாரத்துல கொஞ்சம் கஷ்டம் இல்லாம ஒரு விசாலமான சூழ்நிலையை ஏற்படுத்தி அல்லாஹ் தஆலா தந்துட்டான்னு சொன்னா நாங்க உங்களை ஒத்துக்கிறோம். அது என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த பெருசா ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இந்த சஃபாங்கிற ஒரு குன்று, சின்ன மலை தான் அது. சஃபா மருவா, இப்போ ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், சஃபாவிலிருந்து போறோம், அவ்வளவு உயர்ந்தா அது, கொஞ்சம் கொஞ்சம் செதுக்கப்பட்டிருக்குது. இப்போ அந்த சஃபா என்ற மலையை தங்கமாக ஆக்கி தர வேண்டும். அது பூரா அப்படி தங்கமாக ஆக்கி தரணும். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ரொம்ப கஷ்டம் தண்ணிக்கு. இந்த நாட்டுல நம்மளுடைய இந்த மக்கா நகர்ல தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம். அதனால அல்லாஹ் தஆலா தன்னுடைய குதிரத்தின் மூலமாக நீங்க சொல்லக்கூடிய அல்லாஹ் ஒரு நதி, ஒரு பெரிய ஆற்றை இங்கே உருவாக்க வேண்டும். அதில மலைகளில் இருந்து அந்த ஆறு ஓடி வந்து எங்களுடைய நகருக்குள்ளே, இந்த மக்காவுக்குள்ளே அப்படியே ஓடி வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அது மக்கா நகரை சுற்றிலும் அந்த ஆறு ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அந்த ஆற்றிலிருந்து நாங்கள் பலன் பெற வேண்டும். பிறகு அந்த எங்களுடைய இந்த மக்கா நகரை சுற்றிலும் தோட்டம் துறவுகள் எல்லாம் செழிப்பாக ஆகி நல்ல கனிவர்க்கங்களை தரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். என் ஷிஅ்தயா முஹம்மத் ஆய்தைதுஹும் ஸாலிக. அல்லாஹ் இது இப்படி சொன்னாங்க அந்த மக்காவாசிகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுல கொஞ்சம் அப்படியே ஒரு ஆசை. சரி, இவங்க கேட்டதை அல்லாஹ் தஆலா கொடுக்க முடியும் இல்லையா, செய்ய முடியுமா? முடியாது, அல்லாஹ்னால முடியும். குன் அப்படின்னு சொன்னா ஆயிடும் உடனே, அடுத்த வினாடி அல்ல, அதை விட மிக குறைவான நேரத்திலும் கூட அது உண்டாயிடும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைச்சாங்க, மனசுல நினைச்சாங்க, கேட்டு பார்க்கலாமா அல்லாஹ்ட்ட அப்படின்னு நினைச்சாங்க. நினைச்ச உடனே அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை இறக்கி வைத்தாங்க. அதாவது முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியதை நீர் என்னிடத்தில் கேட்டால், அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை என்னிடத்தில் நீ கேட்டால் நான் கொடுத்துருவேன். நீங்க கேட்டதுக்காண்டி நான் கொடுத்துருவேன். கொடுத்த பிறகு அவங்க சொன்ன மாதிரி ஈமான் கொள்ளவில்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? உஅذிபுஹும் அஸாபன் லா உஅذிபு அஹதம் மினல் ஆலமீன். இந்த உலகத்திலே யாரையுமே அப்படி வேதனை செய்திருக்க மாட்டேன்னு அந்த மாதிரி தண்டனைக்கு அவர்களை ஆளாக்குவேன். என்ன சொல்றீங்க? அப்படியே விட்டுறீங்களா? அல்லது அவங்க சொல்ற மாதிரி உங்க மனசுல அப்படி ஒரு ஆசை இருக்குது, அதை நான் நிறைவேற்றலாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்டான். பிறகு அல்லாஹ் தஆலா சொன்னான், வஇன் ஷீத, நீங்க விரும்பினால் அந்த மாதிரி செஞ்சுறேன். ஆனா அவங்க மறுத்தாங்க, திரும்ப காபிராவே இருந்தாங்க, தண்டனை, கடுமையான தண்டனை. வஇன் ஷீத ஃபதஹ்து லஹும் பாபு தௌபா வர் ரஹ்மா. நீர் விரும்பினால் இப்படி துஆ கேளுங்க என்னிடத்துல. அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்த துஆ கேட்க சொல்றான் அல்லாஹ் தஆலா. அதாவது யா அல்லாஹ், இவர்கள் இதை கேட்கிறாங்க, நீ இதை கொடுக்கறதுக்கு சக்தி பெற்றவன் தான், இருந்தாலும் கூட இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, இவர்களை முஸ்லிம்களாக மூமின்களாக ஆக்கி நீ இவர்களை தௌபா செய்ய சொல்லி, பாவ மன்னிப்பு தேட சொல்லி, தங்களுடைய குற்றங்களை உணர்ந்து திருந்தி பிறகு இஸ்லாத்துக்கும் ஈமானுக்கும் வரக்கூடிய சூழ்நிலையை நீ உருவாக்குவாயாக என்றும் நீ கேட்கலாம். ரெண்டு விஷயம் இருக்குது, ரெண்டுல எது வேணும்னு கேட்டான் அல்லாஹ் தஆலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல் துஃப்தஹு பாபு தௌபா வர் ரஹ்மா. தௌபாவுடைய வாசல், ரஹமத்துடைய வாசல் திறக்கப்பட வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவங்களெல்லாம் நல்லவர்களாக ஆக வேண்டும், உலகத்தினுடைய அவர்கள் கேட்கக்கூடிய இந்த உலகத்துடைய ஆசாபாசங்கள் எல்லாம் உண்டாக வேண்டும் நான் விரும்பவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அதை கொடுப்பதாக வாக்கு கொடுத்தான். ஆனால் யாருக்கு ஆரம்பத்திலேயே தக்தீர் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை நாடி இருக்கின்றான் அவர்களுக்கு அதை கொடுத்தான் என்று அர்த்தம். எல்லாத்துக்கும் அப்போ அபூ ஜஹல் ஏன் இஸ்லாம் ஆகல, அபூ தாலிப் ஏன் இஸ்லாத்துக்கு வரல அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அது அல்லாஹ் தஆலா யாருக்கு நாடினாலும் அவர்களுக்கு கொடுத்தான் என்று.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஆசை அல்லாஹ் தஆலா யாரை தக்தீர்ல யாருக்கு ஹிதாயத்தை நாடி இருந்தாலும் அவர்களுக்கு கிடைத்தது என்பதாக பொருளாகும். சரி, இப்ப இப்படி சொல்றாங்க அவங்க. அந்த சஃபா மலையை தங்கமாக ஆக்கி தந்து மலைகளிலிருந்து ஆறுகள் ஓடி வந்து மக்கா நகரில் சுற்றிலும் அந்த ஆறுகள் ஓடி வரக்கூடிய சூழ்நிலை, தோட்டம் துறவுகள் எல்லாம் செழிப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கினால் நாங்கள் ஈமான் கொள்ளுகிறோம் என்று சொல்லுகின்றார்கள். இது ஒரு பெரிய பெரிய அத்தாட்சியான விஷயம். அதை அல்லாஹ் தஆலா சொன்னான். யகூலுல்லதீன கஃபரு லவ்லா உன்சில அலைஹி ஆயத்தும் மிர் ரப்பி, இவருடைய ரப்பிடத்திலிருந்து ஒரு அத்தாட்சி இவருக்கு இறக்கப்படக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். குல் நபியே, நீங்கள் சொல்லிடுங்க, பதில் சொல்லிடுங்க. இன்னல்லாஹ யுதில்லு மன் யஷா வ யஹ்தி இலைஹி மன் அனாப். அல்லாஹ் தஆலா தான் நாடியவரை வழி தவறச் செய்து விடுவான், நேர்வழியிலிருந்து வழி தவறச் செய்து விடுவான். யாருக்கு அல்லாஹ் தஆலா நாடுகின்றானோ வ யஹ்தி இலைஹி மன் அனாப், யார் அல்லாஹின் பக்கம் திரும்பி வர வேண்டும் என்று விரும்புகின்றார் நினைக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா நேர் வழி காட்டுவான். அல்லாஹின் பக்கம் தான் போக போறோம், வேற எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது என்று எந்த மனிதர் நினைக்கின்றாரோ அவருக்கு ஹிதாயத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்துருவார். அப்ப என்னிடத்தில் தான் அந்த ஹிதாயத் இருக்கின்றதே தவிர நீங்க அவங்க சொல்ற மாதிரி நீங்க கேட்டதுனால அவங்க ஹிதாயத்துக்கு வர முடியாது என்பதையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா மூமினான மனிதர்களுக்குரிய, யார் ஈமான் கொண்டு நல்ல செயல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்குரிய சில சிறப்புகளை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் அல்லாஹுடைய ஜிக்ரின் மூலமாக அவர்களுடைய இதயங்கள் எல்லாம் அமைதி பெற்றுவிடும். இது அடிக்கடி பல பயான்கள்ல கேட்டிருப்பீங்க. மன அமைதி என்பது திக்ரின் மூலமாகத்தான் முடியும். அதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே தெரியப்படுத்துகின்றார். அந்த மன அமைதி திக்ரின் மூலமாக கிடைக்கும் என்று சொன்னால், திக்ர் யார் செய்யறது? எத்தனையோ சமுதாயத்தில் நம்ம பார்க்குறோம், தவம் செய்கிறாங்க. சில கூட்டத்தில் பார்க்குறாங்க, அவங்க தங்களுடைய மனதை ஓர்மைப்படுத்தி ஒரே நிலையில இறைவனை வணங்கி இறைவனை தியானம் செய்து வெற்றி அடையலாம், முக்தி அடையலாம் என்பதாக சொல்லி சில பேர் அந்த இதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த எந்த விதமான கவனச்சிதறலுகம் இல்லாம ஒரு இடத்துல எல்லாம் ஒன்றாக கூடி, நிறைய நடக்குது பத்திரிகைகள்லாம், பல நேரங்களில் பல பத்திரிகைகள் அந்த செய்திகள்லாம் வருது. ஒன்றா கூடி ஒன்றாக உட்கார்ந்து ஒரே எண்ணத்தோடு, எந்த விதமான சிதறலான எண்ணங்கள் இல்லாமல் ஒரே எண்ணத்தோடு கடவுளை தியானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பஹாயின்னு சொல்லி ஒரு கூட்டம் டெல்லியில் ஒரு பெரிய கட்டடமே கட்டியிருக்கிறாங்க, மிக பிரமாண்டமான கட்டடம். அது உள்ள போனா அதுல நிறைய பேர் அதுல இருக்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அதுல உள்ள போய் அந்த தியானத்துக்காக வேண்டி அங்க உள்ள போன உடனே ஒரு விதமான அமைதியா இருக்கும், எந்த விதமான சத்தம் இருக்காது, நிசப்தமா இருக்கும். அதுல அவன் என்ன சொல்லி கொடுக்குறானோ அதே மாதிரி அவங்க உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டு இருக்க வேண்டும். கண்ணை மூடிக்கணும், உட்கார்ந்து கொள்ள வேண்டும், ஒரே நினைப்பு தான் இருக்கணும், இறைவனை தியானம் செய்கின்றேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு அப்படியே உட்கார்ந்து இருக்க வேண்டும். பல மணிக்கணக்கான நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் அப்படி உட்கார்ந்துருக்கு. இப்ப இது அவர்களும் தியானம் செய்கின்றார்கள், ஜிக்ர் செய்கின்றார்கள். ஜிக்ர் என்பது அசல்ல கல்பை சேர்ந்தது தான், இதயத்தை சேர்ந்தது. இதயத்திலே இறைவனை பற்றி அல்லாஹை பற்றி நினைவு கொண்டு செய்ய வேண்டிய விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன இல்லைன்னு கேட்டா ஈமான் இல்லை. ஈமான் இல்லாம ஜிக்ர் செய்யறாங்க. இப்போ அந்த ஜிக்ர் கூடாது, அந்த ஜிக்ர் செல்லுபடி ஆகாது, அது ஜிக்ராகவும் ஆகாது. அந்த திக்ரின் மூலமாக கல்பு அமைதியாக ஆகாது, மன அமைதி கிடைக்காது என்பதை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகிறார். அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டார்களே அவர்கள், தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு அவர்களுடைய கல்பு தான் இதை அமைதி பெறும், நிம்மதி பெறும். இப்ப ஈமான் அசல் ஷர்த்தாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, ரசூலுடைய நம்பிக்கை, வேதத்தின் நம்பிக்கை, ஆகிரத்தின் நம்பிக்கை, சொர்க்கம் நரகத்தை பற்றிய ஹிசாப் கிதாபுடைய நம்பிக்கை, இவையெல்லாம் இருக்க அந்த நம்பிக்கை. ஈமானுடைய பரல்கள் 7 என்பதாக சொல்லுவோம், அல்லது 6 என்பதாக சொல்வார்கள். ஆமன்து பில்லாஹி மலாயிகத்தி வ குதுபிஹி என்பதாக அந்த நம்பிக்கைகள் அனைத்தும் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவர் ஈமான் உடையவர் என்று பெயரு. அவர் அல்லாஹ்வை திக்ர் செய்யும் பொழுதுதான் இதய அமைதி என்பது கிடைக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகிறார். ஆக மன அமைதி வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் எத்தனையோ அறிஞர்கள், ஆய்வாளர்கள் எல்லாம் மன அமைதிக்காக வேண்டி மருந்துகள் சொல்லுகின்றார்கள், வழிகள் சொல்லுகின்றார்கள். இதை செய்தால் மன அமைதி கிடைக்கும், அதை செய்தால் கிடைக்கும், அதை செய்தால் கிடைக்கும் என்று பல நூற்றுக்கணக்கான அபிப்பிராயங்களை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க.
அல்லாஹால ஒரே ஒரு வரியில, ஒரு வரி அல்ல, அரை வரி அல்ல, அதை விட குறைவான இடத்துல அல்லாஹால சொல்லிட்டார். மன அமைதி எதன் மூலமாக கிடைக்கும்? அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், இதயங்கள் அமைதி அந்த அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாகத்தான் கிடைக்கும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ரை பற்றி ஏராளமான விஷயங்களை சொல்லி இருக்கின்றார்கள். ஜமாஅத்துல வாசிக்க திக்ரின் சிறப்புகள் போல எவ்வளோ செய்திகள் சொல்லப்படும். அதை எழுதிக்கிறது கொஞ்சம் செய்தி தான். இன்னும் திக்ரை பற்றி ஏராளமான விஷயங்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய போதுமான அளவுக்கு அந்த கிதாபில் எழுதப்பட்டு இருக்கின்றது. அதை விட இன்னும் ஏராளமான விஷயங்கள் திக்ர் சம்பந்தமாக சொல்லப்பட்டு இருக்கின்றன. இன்னொரு விஷயம், திக்ர் என்பதிலே பல கருத்துக்கள் சொல்லியிருக்கிறோம், முன்னால நிறைய சொல்லியிருக்கிறோம். திக்ர் என்பதை இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், திக்ர் என்பது 3 நிலைகளிலே ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டும். அப்பதான் அவர் உண்மையான திக்ர் உடையவராக ஆக முடியும். ஒன்று சொல்லினால், அதாவது திக்ர லிசானி, சொல்லின் மூலமாக ஏற்படக்கூடிய திக்ர். இரண்டாவது திக்ர கல்வி, இதயத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய திக்ர். மூன்றாவது திக்ர ஜவாரிஹி, உடல் உறுப்புகளின் மூலமாக ஏற்படக்கூடிய திக்ர். இது ஒரு வகையில 3 வகை சொல்லுகின்றார் ஒரு விதத்துல. இன்னொரு விதத்தில 7 விதமான திக்ர்கள் சொல்லப்படுகின்றன. 7 விதமான நப்ஸ் என்பது 7 வகையான நப்சுகள் உண்டு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? முன்னால வமா உபர்ரி நப்சி இன்ன நப்சல அம்மாரத்துல் என்ற 13வது ஜுஸுனுடைய அந்த ஆரம்பத்தில் விளக்கம் சொன்னது சூரா யூசுஃப்ல. அது மாதிரி 7 விதமான நப்சுகள் இருக்கின்றன. அந்த நப்சுகள் ஒவ்வொன்றையும் அடக்குவதற்கு, அந்த நப்சை மிகைத்து மனிதன் நப்சை ஆட்சி செய்யக்கூடியவனாக இருப்பதற்கு ஒரு வகையான திக்ர் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திக்கு. அப்ப 7 வகையான திக்ர்கள் இருக்கின்றன என்பது அந்த இடத்துல சொன்னோம் முன்னால. இப்ப இங்கே இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவது இந்த 3 வகையான திக்ர்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையும் மாலையும் எந்தெந்த திக்ர்களை செய்ய சொன்னார்களோ, அல்லது மற்ற நேரங்களிலே எந்தெந்த திக்ர்களை செய்ய சொன்னார்களோ, அதையெல்லாம் நாவின் மூலமாக செய்வது. உதாரணமா மஸ்ஜிதுக்குள்ள வர்றோம், அல்லாஹு மஃபிர்லி துனூபி வஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக அப்படின்னு நாக்கின் மூலமாக சொல்லணும். சொல்லக்கூடிய அதே நேரத்தில் கல்வின் மூலமாக அந்த வாசகத்தினுடைய கருத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த வாசகம் என்ன சொல்றதோ அது. அதே போல மூன்றாவதாக அந்த வாசகம் எந்த கருத்தை சொல்லுகின்றதோ அதை உடல் உறுப்புகளின் மூலமாக செயல்படுத்த வேண்டும். இந்த 3 சேர்ந்தாதான் திக்ருடைய முழுமையான நிலை வரும் என்பதாக குறிப்பிடுகின்றார். இல்லன்னா ஒன்னே ஒன்னு இருந்துச்சு, அவர் அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு தஸ்பீ மணி வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு ஓதிக்கிட்டே இருக்கிறார், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார், எல்லா அநியாயம் செய்யறார் அப்படின்னு சொன்னா இந்த திக்ருக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரு, எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் அதுக்கு கிடையாது என்பதை இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக விளக்கமாக சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த ஆயத்திற்குரிய விளக்கத்தில். அதனால அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்வது நாவின் மூலமாக இருக்க வேண்டும். முதலாவதாக சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஒருத்தர் இப்படி சொல்றாரு, நாக்கில திக்ர் செஞ்சு என்னங்க பலன்? கல்பில திக்ர் செய்யணும். ஜிக்ர் என்பது நினைவு அப்படின்னு அர்த்தம். நினைவு என்பது கல்பில தான், இதயத்துல தான் இருக்கணும். அதனால நாக்குக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, வெறுமனே இதயத்தின் மூலமாக மட்டும் நினைத்தால் போதுமானது என்பதாக சொல்லி, இப்போ சில பேர் பத்திரிகைக்குள்ள விளம்பரம் செய்யறாங்க. ஒரு இதயத்துடைய அந்த படத்தை போட்டு அதுல இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் கோடு கோடா போட்டு ஸ்டார் மாதிரி, இது சூரியனுடைய இது மாதிரி போட்டு அல்லாஹ் 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 இதய திக்ர் செய்யறதா, எங்களிடத்தில் வாருங்கள், உங்களுடைய இதயத்தை அல்லாஹுடையதாக ஆக்கி தருகிறோம் என்று விளம்பரம் செஞ்சு காசு வாங்குறாங்க. காசு கொடுத்து விளம்பரம் செஞ்சு வர்றவங்ககிட்ட காசு வாங்குறது. அப்படி ஒரு தரீகா வச்சிருக்கிறாங்க. ஒரு தரீகா இல்ல, நிறைய தரீகாக்கள் இருக்குது. அந்த மாதிரி காசு பண்ணக்கூடிய தரீகாக்கள் நிறைய இருக்குது. இது இதயத்தை பக்குவப்படுத்தக்கூடிய அந்த திக்ரு செய்யக்கூடிய சூழ்நிலையை ஒரு மனிதன் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவராக நினைத்து அதை செய்ய வேண்டுமே தவிர, அவருக்கு யாராவது ஒருவருடைய ஒரு பெரிய மனிதனுடைய வழிகாட்டுதலின் மீது, ஞானவானுடைய ஒரு வழிகாட்டுதல் மீது செய்யப்பட வேண்டுமே தவிர, இது விளம்பரமாக ஆக்கப்பட்டு உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக செய்யப்படக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதன் மூலமாக அது வர முடியாது. சரி, முதலாவதாக நாவின் மூலமாக செய்ய வேண்டும். ஒருத்தர் இப்படி சொல்றாரு, இல்ல கல்பினால திக்ர் செஞ்சா போதும், நாக்கினால திக்ர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் அவர் குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு மாற்றமாக சொல்லுகின்றார் என்று அர்த்தம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த எல்லா விஷயங்களும் திக்ர் தான். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவது ஒன்று, அதை எந்தெந்த நேரத்தில் சொல்லணும், எப்படி சொல்லணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அதே போல அஃதலு திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக சொன்னார்கள். திக்ரிலே மிக உயர்ந்தது, மிக சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் என்று சொன்னார்கள்.
இது மாதிரி பல திக்ர்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஏராளமான திக்ருடைய வாசகங்கள் இருக்கின்றன. ஆனா அதே நேரத்தில் அந்த திக்ர்கள் சொல்லப்படக்கூடிய நேரத்தில், அதாவது மற்ற நேரங்களிலும் எந்தெந்த விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும் என்று சொன்னார்களோ அதுவெல்லாம் திக்ரில் சேர்ந்தது. மஸ்ஜிதுக்குள்ள வரும்போது, மஸ்ஜிதை விட்டு வெளியே போகும்போது, என்ன சொல்ல போனால் மலம் ஜலம் கழிப்பதற்காக வேண்டி கழிவறைக்குள்ளே ஒரு மனிதர் செல்லுகின்றார். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ் என்று சொல்வதும் திக்ர் தான். ஏன்னா அல்லாஹ் நினைச்சுதான் நாங்க உள்ள போகும்போது சொல்ல போறோம், சொல்லிட்டு போறோம். உள்ள போகும்போது திரும்ப வெளியே வந்தவுடனே குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவது. அல்லாஹ் வேறு பல துஆக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரார். சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லுவது, சாப்பிட்டு முடித்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவது, குடிக்கும் போது பிஸ்மில்லாஹ், குடித்து முடித்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவது. இது போன்று எந்தெந்த விஷயங்களை கடத்தெருவுக்கு போன 4வது கலிமாவை ஓதி கொண்டு போவது, தெருக்களிலே போகும்போது 3வது கலிமாவை ஓதுவது, இவை எல்லாம் திக்ர் தான், எல்லாமே திக்ர் தான். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லக்கூடிய நேரம் வரைக்கும் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் இந்த இதை ஓத வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதை ஓதுனா திக்ர். எந்திரிச்ச உடனே, காலையில் எழுந்த உடனேயே, படுக்கையை விட்டு எழுந்த உடனேயே சொல்லப்பட வேண்டிய திக்ர். திக்ரை கொண்டு படுக்க வேண்டும், திக்ரை கொண்டே எழ வேண்டும், திக்ரை கொண்டு படுக்க வேண்டும். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா, சுருக்கமான துவா, நீண்டமான துவாக்களும் முன்னால சொல்லி இருக்கிறோம். அதை ஓதிக்கொண்டு படுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொண்டு படுக்க வேண்டும். குல் ஹுவல்லாஹு குல்லது பிரப்பில் ஃபலக் குல்லது பிரப்பின் நாஸ் ஓதிக்கொண்டு படுக்க வேண்டும். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் ஓத வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிலே ஹாமீம் என்று வரக்கூடிய, ஹாமீம் அதாவது ஹாமீம் ஐன் சீன் காஃப் ஹாமீம் என்று வரக்கூடிய எல்லா சூறாக்களையும் எல்லா அத்தியாயங்களையும் ஓதாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க மாட்டார்கள், படுக்கைக்கு செல்ல மாட்டார்கள். அதெல்லாம் நம்மளால சாத்தியமே இல்லை. அது பூராத்தையும் ஓதிட்டு படுக்கிறதுன்னு சொன்னா விடிஞ்சு போயிடும், ஜாமம் ஆயிடும். நம்மளால முடியாது, முடியாது அப்படிங்கிறதல்ல, நம்ம முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனால் யார் அப்படி ஒரு முயற்சி செஞ்சு ஓத வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, முயற்சிக்கின்றார்களோ, அவர்களுக்கு கட்டாயமாக அது நடைபெறும், சாத்தியமாகும். ஏன்னா வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா, சுருக்கமாக அல்லாஹ் தஆலா சொல்றார், நம்முடைய வழியில யார் முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் கொடுப்போம், லனஹ்தியன்னஹும், அவர்களுக்கு நாம் வழிகாட்டுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஒருத்தர் இப்படி நினைக்கிறார், ஒருத்தர் குர்ஆன் பூராத்தி ஓதாம, அதாவது 30 ஜுஸி ஓதி முடிக்காம நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரிக்கு உட்கார்றாரு, 10 மணிக்கு போய் உட்கார்றாரு, குர்ஆனை ஓதி முடிக்காம நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு நியத்து பண்ணி ஒரு வைராக்கியமாக இருந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து, அல்லாஹ்வுடைய சக்தி யாரெல்லாம் நீ எனக்கு சக்தி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து குர்ஆனை ஓதாம நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முயற்சி செய்து 10 மணிக்கு போய் பெட்ல உட்கார்ந்து அல்லது 8 மணிக்கு உட்கார்ந்தார் அப்படின்னு சொன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் குர்ஆனை ஓதி போட்டு தூங்கிடுவார். தூங்க முடியும். இமாம் முன்னால் சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன், அது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தினந்தோறும் ஒரு குர்ஆன் ஓதுவாங்களா, தினந்தோறும் ஒரு குர்ஆன் ஓதிடுவாங்க. ரமலான் மாசம் வந்தா 61 குர்ஆன் ஓதுவாங்க, 61 ஹத்தம் முடிப்பாங்க. பகல் முழுவதும் ஒரு ஹத்தம், ஒரு குர்ஆன் ஓதி முடிச்சிடுவாங்க. தராவீஹ்ல ஒரு குர்ஆன் ஓதிடுவாங்க. ஆக 30 நாளைக்கு 60. ராத்திரியில ஒன்று, பகல்ல ஒன்று, பகல்ல ஒரு குர்ஆன், ராத்திரில ஒரு குர்ஆன். அப்ப 30 நாளைக்கு 60 குர்ஆன் ஓதுவாங்க. பிறகு தராவீஹ்ல 30 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுவாங்க, 61 குர்ஆன் ஓதுவாங்க. நினைச்சு பார்க்க முடியுமா? இப்ப இருக்கிற சில பேர்கிட்ட சொல்ல, குழப்பவாதிகள் சொல்ல, இதுல டூப் படிக்கிறாரு, கப்சா விடுறாரு அப்படின்னு சொல்லுவோம். முன்னால ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறோம். இப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எப்படி குர்ஆன் ஓதுனாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாறு சொல்லப்படுகின்றது. அசருக்கு பின்னால அசர் தொழுதுட்டு குர்ஆன் ஓத ஆரம்பிப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிச்சு அலிஃப் லாம் மீம் ஆரம்பிச்சு ஓதுவாங்க. மகரிபுக்கு பாங்கு சொல்றதுக்குள்ள முன்னால, மகரிப் பாங்கு சொல்றதுக்குள்ளேயே குல்லாது பிரப்பின் நாஸ் ஓதி முடிச்சிடுவாங்க, 30 ஜூஸ் முடிச்சிடுவாங்க. முடியுமா? அது என்ன அஜர்த்து எவ்வளவு பெரிய டூப் போடுறீங்க? ஓதி முடிச்சிடுவாங்க. எப்படின்னு தெரியாது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு, தன்னுடைய பிரியமான அடியார்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வசதி இல்லையா? அதை நம்மளால கண்டுகொள்ள முடியாது. மேராஜுக்கு எப்படி போனாங்க நம்புறமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில வினாடிகளிலே மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்க. ஒரு மனிதன் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் போய்விட்டு வந்தாலும் கூட அவ்வளவு செய்திகளை கொண்டு வர முடியாது, அவ்வளவு செய்திகளை கொண்டு வந்தாங்க இல்லையா? எப்படி நம்புறாங்க? அது மாதிரி தான் இதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தோடு அல்லாஹ்வுக்கு பிரியமான வேலைகளை செய்யக்கூடிய நல்லடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் அது. அதாவது தையுஸ் ஜமான், தையுல் மக்கான் என்று 2 நிலைகள் உண்டு. காலத்தை சுருக்கி கொடுப்பது, காலத்தை விரிவுபடுத்தி கொடுப்பது.
அதே மாதிரி இடத்தை சுருக்கி கொடுப்பது, இடத்தை விரிவுபடுத்தி கொடுப்பது என்ற ரெண்டு நிலைகள் இடத்திலும் காலத்திலும் உண்டு. வலிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை அது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி ஓதுகிறார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டாங்க சில பேர். அதாவது அஸ்ருக்கு பின்னால ஆரம்பிச்சு மகரிபுக்குள்ள குர்ஆன் முடிக்கிறார் 30 ஜுஸ் ஓதி. இப்போ ஒருத்தர் சில பேர் வந்து கேட்டாங்க, நீங்க இப்படி ஓதி முடிக்கிறதாக சொல்லி நாங்க கேள்விப்பட்டோமே, அது எப்படி நீங்க செய்யறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஓதுற அவ்வளவுதான். எப்படி முடிக்கிறீங்க, எப்படி உங்களால் சாத்தியமாகுது, அதெல்லாம் தெரியாது, ஓதுறேன் அவ்வளவுதான். சரி, நாங்க கொஞ்சம் அதை பார்த்துக்கிட்டா நல்லா இருக்குமே, நீங்க எப்படி ஓதுறீங்க அப்படின்னு. பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப யார் கேள்வி கேட்டாங்களோ அவங்கெல்லாம் வந்தாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அசர் தொழுதாங்க. அசர் தொழுது மஸ்ஜிதிலோ அல்லது வெளியிலோ, இடம்லாம் தெரியல, அந்த இடத்துல ஓத ஆரம்பிச்சாங்க. எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. யார் கேள்வி கேட்டாங்களோ அவங்கெல்லாம் இருந்தாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஓத ஆரம்பிச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு ஓத எல்லாரும் குர்ஆன் வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஓதுறது. ஏன்னா அந்த காலத்துல எல்லாருமே குர்ஆன் நன்றாக ஓத தெரிஞ்சவங்க, எல்லாம் விளக்கம் தெரிஞ்சவங்களா இருந்தாங்க, பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தாங்க, அவ்வளவுதான். அவங்க ஓதக்கூடிய அந்த அழகான தொனி, அழகான முறை, இதை பார்த்துட்டு அப்படியே கவர்ச்சிகரமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. குல்லாது பிரப்பின் நாஸ் மினல் ஜின்னத்தி வல் நாஸ் அப்படின்னு முடிக்கிறாங்க. பாங்கு சொன்னாங்க, மகரிபுக்கு பாங்கு சொன்னாங்க. இப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க உட்கார்ந்து கேட்டாங்களா, நான் எப்படி முடிச்சேன்? எங்களுக்கு தெரியல. அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு தெரியல. அதான் எனக்கும் தெரியல அப்படின்ட்டாங்க. நான் ஓதுறேன் அவ்வளவுதான், எனக்கும் தெரியல. அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுக்குறான், ஓதிட்டு இருக்கிறேன். எங்களுக்கு தெரியல, நீங்க எப்படி ஓடிச்சு. ஆனா ஓதுறேன்னா எல்லாம் ஓதிட்டீங்க, 30 ஜூஸ் ஓதிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லப்படுகின்றது. தெரியுது. இதை விட அதிசயமான சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்குது, ஏராளமான சம்பவங்கள் நடந்திருக்குது வலிமார்களுடைய விஷயங்கள். ஆனால் இமாம்கள்லாம் மிகப்பெரிய வலிமார்கள், சாதாரணமான வலிமார்கள் அல்ல. 4 இமாம்களும் மிகப்பெரிய விலாயத்துடையவர்கள் அவர்கள் தான். சரி, அதனால அல்லாஹ் தஆலா என்ன சொன்னோம், அந்த இதயத்தை, அதாவது இதயத்தை நிம்மதியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலாவுடைய திக்ரை போன்று வேறு எதுவுமே கிடையாது. அல்லாஹ் தஆலா உடைய திக்ர்கள் சுப்ஹான் அல்லாஹ் சொன்னாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த எல்லா செயல்களும் எல்லா திக்ர்களுமே மனசை பக்குவப்படுத்தக்கூடியதுதான், மனதுக்கு அமைதியை தரக்கூடியதுதான். காலையில எழுந்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானி பாதமா அமாத்தனி ஓதணும். ராத்திரிக்கு படுக்கும் பொழுது பிஸ்மிகா அல்லாஹும்ம அமூத்து அஹ்யா என்று படுக்கிறோம். இதுக்கு இடையில எத்தனை செயல்களை செய்யறோமோ, சொல்களை சொல்லுகின்றோமோ, அது பூராவுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த செய்தால் அது திக்ர் தான். ஆனா நியத்து மிகச் சரியாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, இப்ப சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள், இப்ப அல்லாஹும்ம பிஸ்மிகா அமூத்து அஹ்யான்னு படுக்கிறார். படுக்கும்போது என்ன அர்த்தம், அதுக்கு அர்த்தத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரியாம சும்மா சும்மா ஓதிட்டு இருக்க கூடாது. அதை அல்லாஹும்ம பிஸ்மிக, யா அல்லாஹ் உன்னுடைய திருப்பெயரின் மூலமாக, திருப்பெயரின் காரணமாக அமூத்து, நான் மௌத்தா போக போறேன், நான் மௌத்தா போக போறேன். ஏன்னு கேட்டா அந்நௌமு அஹுல் மௌத், இதெல்லாம் வரணும் உள்ள. அந்நௌமு அஹுல் மௌத், தூக்கம் என்பது மௌத்துடைய சகோதரன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, மௌத்தா போனா எந்த நிலையும் இருக்காது, ஆடுதல் அசைதல் எதுவுமே இருக்காது. ஆனா ஒருவன் தூங்கி விட்டால் 2 விதமான ரூஹை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான் மனிதனுடைய உடலுக்குள்ளே. 2 விதமான ரூஹ், ஒரு ரூஹுக்குள்ளே 2 விதமான தன்மைகள் இருக்கும். அசல்ல மௌத்தாகுதல், அவன் இறந்து போகுதல் என்ற நிலை ஏற்பட்டால் ரூஹுடைய எல்லா மொத்த கருத்தையும் மொத்த நிலையும் அல்லாஹ் தஆலா வெளியே எடுத்து விடுகின்றான். தூங்கக்கூடிய நேரத்திலே உணர்வு என்ற அந்த ரூஹுடைய அம்சத்தை மட்டும் அல்லாஹ் தஆலா எடுத்து விடுகின்றான். மனிதனுக்கு அங்கே தூக்கம் என்பது இருக்கின்றது, உடலில உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது, மூச்சு வந்துகிட்டு இருக்கும். ஆனா பக்கத்துல என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. இந்த தெரியாத ஒரு நிலைக்கு பெயர் தான் தூக்கம் என்பதாக, நௌம் என்பதாக பெயர் வைத்திருக்கின்றார்கள். இப்ப பிஸ்மிகா அமூத்து, நான் மௌத்தாக போகிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு விதமான மௌத்து இது. அசல் மௌத்து வருது பாருங்க, அதற்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய மௌத்து இது. இந்த மௌத்தை நான் இப்பொழுது அல்லாஹ் தஆலா எனக்கு ஏற்படுத்த போகின்றான். இப்ப இந்த மௌத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரத்துல இப்படியே போயிடுச்சு. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது ராத்திரி படுத்தாருங்க, அவ்வளவுதான் தெரியும். காலையில போய் தொட்டு பார்த்தா சில்லாயிடுச்சு, உருட்டி பார்த்தா எந்திரிக்க மாட்டேங்கிறாரு, போயிட்டாரு அவரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ராத்திரி படுத்தாருங்க, காலையில எந்திரிச்சு பார்த்தா 1 மணிக்கு தாங்க வந்து படுத்தாரு, 2 மணிக்கு பாக்குறாங்க ஆளை காணோம் அப்படிங்கிறாரு. அதாவது போயிட்டாரு அவரு அப்படின்னு சொல்ற. இப்ப இந்த நிலை ஏற்படக்கூடாது. அந்த நேரத்திலே நாம் கஃபலத்துல, மறதியில இருக்கக்கூடிய நிலையில இந்த தன்மை ஏற்படக்கூடாது. அப்படி ஏற்பட்டாலும் கூட
நான் சொல்லக்கூடிய உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த இந்த துஆவின் மூலமாக என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து பரிசுத்தமான மனிதனாக நீ ஆக்கிவிடு என்று கேட்டுக்கொள்ளக்கூடிய அருமையான கருத்துள்ள துஆவை அல்லாஹும்ம பிஸ்மிகா அமூத்து வ அஹ்யா என்பது தெரிவிக்கின்றது. உன்னுடைய திருப்பெயரின் மூலமாக நான் மௌத்தாகின்றேன், உன்னுடைய திருப்பெயரின் மூலமாக நான் உயிர் பெற்று எழப்போகின்றேன் இனி காலையிலே, அது வரைக்கும் என்னை காப்பாது அப்படின்னு கேட்டுக்கோ. இது மனதால வந்துவிடக்கூடிய நேரத்திலே கல்வி திக்ர் அங்கே வந்துவிடும். நாவின் மூலமாக சொல்லுகின்றார், கல்வின் மூலமாக அந்த நிலை ஏற்பட்டு விடுகின்றது. பிறகு காலையில் எந்திரிக்கிறாரு, அதுக்கு பின்னால உடனடியாக என்ன செய்யணும், எந்திரிச்சு போறாரு, பாத்ரூம் போறாரு, அங்க போக வேண்டிய துவா, வர வேண்டிய துவா, ஒளிச்சி போது ஓத வேண்டிய துவா, களிமாக்கள், அது இது என்னென்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாரு. சும்மா ஒரு அரை மணி நேரம் தொழுகைக்கு, சுபஹ் தொழுகைக்கு அரை மணி நேரம் முன்னால எந்திரிச்சா எல்லாம் ஓதிடலாம், எல்லாமே ஓதிடலாம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்துல கேட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுதுக்கு என்ற போது என்ன ஓதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி என்று தொடங்கி கடைசியாக வரக்கூடிய ஒரு 4-5 ஆயத்து, அந்த ஆயத்துக்களை பூராத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னக லா துக்லிஃபுல் மியாத் வரைக்கும் ஓதுவார்கள் என்பதாக சொன்னார்கள். ஒவ்வொருவரும் தூங்கி எழுந்த உடனே இந்த துஆவை ஓதிக்கொண்டு, இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நிறைவேற்றி விடுகின்றோம். அந்த ஆயத்திலே வானம் பூமி படைப்புகளை பற்றி உள்ள சிந்தனையை அல்லாஹ் தஆலா தூண்டுகின்றான். அதை நாம் சொல்லிக் கொண்டவர்களாக, நினைவு கொண்டவர்களாக ஆகிவிடும். அதுக்கு பின்னால பாத்ரூம் போறாரு, அதுக்கு பின்னால் ஒலி செய்யறாரு, ஒலி செஞ்சு வர்றாரு. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் ஒலி செய்து விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற இந்த கலிமாவை 3 தடவை சொல்லிய பிறகு இந்த துஆவை ஓதிக்கொள்வாரேயானால், அதாவது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லிவிட்டு அந்த துஆவை ஓதிக்கொள்வாரேயானால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களையும் அவருக்கு திறந்து விடுகின்றான் என்பதாக சொல்லுகின்றார். எவ்வளவு பெரிய விஷயம்! சும்மா சாதாரணமா ஒரு சில நிமிடங்களுக்குள்ளே கொடுத்து விடக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான விஷயம் நடைபெற்றுள்ளது. அது மாதிரி ஒருவர் தொழுகைக்காக வேண்டி தயாராகி கொண்டு பிறகு தொழுவதற்காக வேண்டி வந்தால், இவர் உடல் உறுப்புகளின் மூலமாக இதை திக்ரை நிறைவேற்றி விடுகின்றார். திக்ர லிசானி, நாவின் மூலமாக சொன்னார், கல்வின் மூலமாக அதை நினைத்தார், பிறகு உடல் உறுப்புகளின் மூலமாக செயல்படக்கூடிய சூழ்நிலையை கொஞ்ச நேரத்தில் ஏற்படுத்தி கொண்டார். இப்ப 3 விதமான திக்ருகளும் அவரிடத்தில் வந்து விட்டன என்பதாக பொருளாகும். இதை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் என்ற இந்த ஆயத்திற்கு விளக்கமாக சொல்லுகின்றார்கள். அடுத்த வாசகத்திலே அல்லாஹ் தஆலா அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், இதயம் அமைதி பெறுவது அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலமாகத்தான் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இன்ஷா அல்லாஹ் சம்பந்தமான சில விளக்கங்களை அடுத்த வாரம் பார்ப்போம்.